மேற்குலகை நிரல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு யங் லீடர். வெஸ்ட் ஆப்பிரிக்கால அல்லது ஆப்பிரிக்கால எமர்ஜ் ஆயிருக்க மிகப்பெரிய ஒரு ஸ்டார் லீடரா இவர் எல்லாருமே பாக்குறாங்க. அவர் பேர் வந்து கேப்டன் இப்ராஹிம் ட்ரோரே. உலகத்துல இவ்வளவு ரிச்சான ஒரு மினரல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து உலகத்துல எங்கேயுமே கிடையாது. ஆப்பிரிக்கா மாதிரி வளமான ஒரு நாடு எங்கேயுமே கிடையாது. அந்த வளமான நாடு ஏன் இவ்வளவு ஏழ்மையா இருக்கு, ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து நீங்க தான் அப்படின்னு இந்த வெஸ்ட் வேர்ல்ட அவர் வந்து கை காட்டி சொல்றாரு. இனிமே அதற்கான நான் வாய்ப்பை கொடுக்க மாட்டேன் அப்படின்றலாம் அவர் சொல்றாரு. இப்ராஹிம் ட்ரோரேவை வந்து யாரோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஃபிடல் காஸ்ட்ரோவோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது, ஷேவோட ஒப்பிட்டு பார்க்க முடியுது. இப்ராஹிம் ட்ரோரே வந்து அவருடைய பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு பல நடவடிக்கைகளை ரெஃபார்ம்ஸை வந்து செய்கிறாரு. அந்த ரெஃபார்ம்ல ஒரு முக்கியமான ரெஃபார்ம் அப்படின்றது அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வளம், கிடைக்கக்கூடிய வளம் அந்த நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தப்படும். இராணுவத்தில் கொடுத்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து தவிர்த்துறாரு. அந்த லக்ஸரியெல்லாம் எனக்கு வேணான்றாரு. சைக்கிளில் போயிட்டு வர்றாரு. இராணுவத்தில் குடிக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பளத்தை வேணான்னு சொல்லிடுறாரு. ஆட்சி கவிழ்ப்பில் வந்தாரு, நேரடியாக வரல அப்படின்ட்டு. ஆக்சுவலா பார்க்க போனா அந்த ஆட்சி கவிழ்ப்பு மக்கள் உந்தி அவரை செய்ய வைத்த ஆட்சி கவிழ்ப்பு. அதேதான் இப்ராஹிம் ட்ரோரே. மக்கள் உந்தி அவரை செய்ய வைக்கிறாங்க. அதிபர் மாளிகையினுடைய வாசல்ல மக்கள் தினந்தோறும் நைட் வந்து தூங்குறாங்களாம். தினந்தோறும் மக்கள் வந்து ரொட்டேஷனலா அவரை பாதுகாக்கிறது. அவர்கிட்ட போய் இந்த யூடியூபர் கேட்கிறாரு, எதுக்கு நீங்க வந்து தூங்குனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அதிபரை பாதுகாப்பதற்காக நான் தூங்குறேன். கல்வி அவருக்கு அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் சுகாதாரம், அனைவருக்கும் வீடு, எல்லாத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய வேலையை வேகமா செய்யறாரு. கட்டன்னு செய்யறாரு. டிராக்டர் இலவசமாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கூட்டு பண்ணை விவசாயம் அப்படின்றது ஊக்குவிக்கப்படுது. நாட்டினுடைய உற்பத்தி மிகப்பெரிய அளவுக்கு பெருகுது. 26 ரஃபேல் கூட இல்லை, S-400 கூட. இப்படிதானே நம்ம கேட்போம், நம்ம கேட்டிருக்கோம். நம்முடைய பிரதமர்கள் வெளிநாடுகளுக்கு போகும்போது இப்படிதானே கேட்போம், எனக்கு டெக்னாலஜியை கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். மீண்டும் ஒரு முறை நம்ம டீப் டைவ் பாட்காஸ்ட்ல சந்திக்கிறோம். இந்த முறை பாட்காஸ்ட்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வெஸ்ட் வேர்ல்ட மேற்குலகை நிரல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு யங் லீடர், 37 வயதான ஒரு சின்ன ஒரு லீடர். வயதுல எல்லாம் அவர் நாட்டினுடைய சைஸ்மே ரொம்ப சின்னதுதான். பட் அவர் செய்யக்கூடிய வேலை அப்படின்றது இன்னைக்கு வல்லாதிக்க நாடுகள்னு சொல்லப்படுற நாடுகள் எல்லாமே அவரை பார்த்து மிரளுகின்றன. இவரை பத்தின டாக்ஸ் வந்து உலகம் முழுவதும் முக்கியமாக பேசப்பட்டு இருக்கு. வெஸ்ட் ஆப்பிரிக்கால அல்லது ஆப்பிரிக்கால எமர்ஜ் ஆயிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் லீடரா இவர் எல்லாருமே பாக்குறாங்க. அவர் பேர் வந்து கேப்டன் இப்ராஹிம் ட்ரோரே. அவரை பத்தி நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ யார் இவரு, இவருடைய பின்னணி என்ன, ஏன் இவர் இவ்வளவு கொண்டாடப்படுகிறார், அவர் என்ன பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கார், இப்படி நிறைய விஷயங்கள் தான் இந்த ஷோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஷோல நம்மளுடைய கெஸ்ட் யார் அப்படின்னா வேற யாரும் நம்மளுடைய அசீஃப் அண்ணன் தான். நிறைய பேர் என்கிட்ட மெசேஜஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, ஏன் சேட் வித் அசீஃப்லாம் இப்போ பண்றது இல்லை, அதை மிஸ் பண்ணலாம் சொன்னீங்க. அதோடைய கண்டினியூஷனா கூட நீங்க இதை பார்க்கலாம். ஹாய், நான் வெல்கம். வணக்கம். நீ என்ன கழட்டி விட்டுட்டு சேட் வித் அசீஃப்லாம் முடிச்சிட்டீங்கன்னு சொல்லி எல்லாரும் என்கிட்ட மெசேஜ் பண்றாங்க, ஃபேன்ஸ்லாம். ஸோ நம்ம பாட்காஸ்ட்ல இந்த மாதிரி ரெகுலரா நம்ம சந்திச்சு அவங்களுடைய அந்த ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம தீர்த்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்ராஹிம் ட்ரோரே, கேப்டன் இப்ராஹிம் ட்ரோரே 37 வயதான ஒரு லீடர். ஆப்பிரிக்கால இருந்து உருவாகி இருக்கிற ஒரு கருப்பு வைரம், கருப்பு தங்கம் அப்படின்லாம் எல்லாரும் சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு அல்லது வெஸ்டர்ன் மீடியா வந்து இவர் எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா, இவர் வந்து ஒரு பிற்போக்கான ஒரு தலைவர், ஒரு நல்ல ஒரு சிந்தனை கொண்ட ஒரு நபர் கிடையாதுன்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. நான் வந்து ட்ரோரேவோட ஒரு வீடியோ பார்த்தேன். நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், கார்டியனு, இவங்கெல்லாம் எவ்வளோ ஃபேக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி வைக்கிறார். என்ன அப்படின்னா, உலகத்தில் இவ்வளவு ரிச்சான ஒரு மினரல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆப்பிரிக்கா மாதிரி வளமான ஒரு நாடு எங்கேயுமே கிடையாது. அந்த வளமான நாடு ஏன் இவ்வளவு ஏழ்மையா இருக்கு, ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து நீங்க தான் அப்படின்னு இந்த வெஸ்ட் வேர்ல்ட அவர் வந்து கை காட்டி சொல்றாரு. இனிமே அதற்கான நான் வாய்ப்பை கொடுக்க மாட்டேன் அப்படின்றலாம் அவர் சொல்றாரு. ஸோ நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி மேற்குலகை மிரள வைக்கக்கூடிய ஒரு யங் லீடர் தான் கேப்டன் இப்ராஹிம் ட்ரோரே. ஸோ ஆப்பிரிக்காவினுடைய வரலாறு, இப்ராஹிம் ட்ரோரே யாரு சொல்லுங்க. இப்ராஹிம் ட்ரோரேவை வந்து எந்த வகையில நாம தனித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து வெறும் அவர் நாட்டுக்காக மட்டும் சிந்திக்கக்கூடிய நபர் இல்லை. அவருடைய நாடு, அவருடைய மக்கள், இல்லைன்னா அவர் சார்ந்த இனம், அந்த நாடு புர்கினோ ஃபாசோ,
அதை மட்டும் ஒட்டி சிந்திக்கக்கூடிய நபராக இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேன் ஆப்பிரிக்கன் திங்கிங் அவருக்கு இருக்கு. ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க மக்களினுடைய நலனை பற்றி அவர் சிந்திக்கக்கூடிய நபராக இருக்கு. லிபரேட் பண்ணணும் ஆப்பிரிக்காவை. ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க மக்கள், ஒட்டுமொத்த கருப்பின மக்கள், அவர்கள் இன்னைக்கு எப்படியாக உலக அளவில் 2ஆம் தர குடிமக்களாக அவங்க எங்க வசிச்சாலும் சரி, அவர்கள் ஜனநாயகத்தில் நாங்கள் தலை தோங்கி இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவிலும் கூட இன்னைக்கு கருப்பின மக்கள் எப்படியாக நடத்தப்படுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்தில் பிளாக் லைவ்ஸ் மேட்டர்ஸோட 5th இயர் ஆனிவர்சரி. ஆனால் எதற்காக அந்த மூமெண்ட் எடுக்கப்பட்டதோ அந்த மூமெண்ட்டினுடைய நோக்கம் இன்ன வரைக்கும் நிறைவேற்றப்படலை. அது அந்த மூமெண்ட்டோடைய தொடக்க காலங்கள்லாம் இன்னும் நம்ம பின்னோக்கி போகணும். பட் சமீபத்தில் நடைபெற்ற அந்த ஒரு படுகொலை, ஒரு கருப்பின இளைஞனை எப்படி வெள்ளை காவலர் கொலை செய்யறாரு, எப்படி கழுத்தை அமுக்கிய அவரை கொலை செய்யறாரு. அதற்கு பிறகு பல துப்பாக்கி சூடுகள் நடக்குது அதே கருப்பின இளைஞர்கள். ட்ரம்ப் அதிபர் ஆயிட்டு ரேஸ் ஜெண்டர் அப்படிலாம் பேசிட்டு இருக்க கூடாது, அதுக்கு தனியா நீங்க இடஒதுக்கீடு இதெல்லாம் கேட்க கூடாதுன்ற லெவல்ல தான் அங்க அவர் நாட்டுல அங்க கருப்பின மக்கள் அப்படியாக கேவலமாக நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அவர் அதனுடைய அதிபரை உட்கார வச்சுட்டு உங்க நாட்டுல வெள்ளையின விவசாயிகள் எப்படியாக படுகொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரில் ரம்போசா உட்கார வச்சுட்டு அந்த வீடியோலாம் போட்டு காமிச்சாரு. அது எல்லாமே ஃபேக். அதுல இருக்கிறது அவர் சொன்ன கதை. ஆமா, அவர் எக்ஸாக்ட்லி எலான் மஸ்கோடைய சப்ளை தான், வெப்பன் சப்ளையர் அவர் தான். இவர் எனேபிளர் உட்கார வச்சுட்டு தான் எது சொன்னாலும் பேசுறதுக்கு தயாரா இருக்கிறாருல இன்னைக்கு ட்ரம்ப். அப்படியாக பேசின கதை தான் அது. ஸோ அப்படியாக தன்னாட்டு மக்களை, தன்னாட்டுக்கு இருக்கக்கூடிய மக்களை இன ரீதியாக, மத ரீதியாக, வேறு எந்த வகையிலும் பிரித்து பார்க்காம எந்நாட்டு மக்கள்னு யோசிக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு கிடையாது. இவங்க சொல்றாங்கல்ல, நாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே நாங்க ஜனநாயகத்துல உயர்ந்து நிற்கிறோம், எல்லாரையும் நாங்க சமமாக பார்க்கிறோம் அப்படின்லாம். அப்படிப்பட்ட நபர்கள் அவர்கள் கிடையாது. அதெல்லாமே வெறும் வாய்ச்சொல் தான் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய வகையில தான் இப்ராஹிம் ட்ரோரேவுடைய அந்த நடவடிக்கைகள் இருக்கு. அவர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க, நான் எப்படி இருக்கேங்க பாருங்கன்ற அந்த வித்தியாசத்தை அவர் சொல்றாரு. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இதுக்காக. எப்படி ஒரு இன்க்ளூசிவா யோசிக்கிறாரு. தன் இனத்தை சேர்ந்த மக்களையே தனக்கு எதிராக திருப்பக்கூடிய வேலையை இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள் செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது இருக்கு. நிறைய கொலை முயற்சி பண்ணாங்க. 7 முறை கிட்டத்தட்ட ஒரு 18 கொலை முயற்சிகள் நடைபெற்றதாக சொல்லப்படுது. எல்லாத்துலயும் தப்பிச்சிருக்கிறாரு. அப்படியே நம்ம இன்னைக்கு இப்ராஹிம் ட்ரோரேவை யாரோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஃபிடல் காஸ்ட்ரோவோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது, ஷேவோட ஒப்பிட்டு பார்க்க முடியுது. ஒரு புரட்சியாளர் தான். ஆமா, அவருடைய நடவடிக்கைகள்லாம் அப்படிதான் இருக்கு. எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும் என்னன்னா, இந்த 60 தொடங்கி ஒரு 90 இந்த இடைப்பட்ட காலத்துல முக்கியமான இது மாதிரியான புரட்சிகர தலைவர்கள் இருந்தாங்க. அந்த காலகட்டங்கள்ல அரசியல் எப்படி இருந்திருக்கும், நாம அந்த காலகட்டத்துல அரசியல் ஆக்டிவா இருந்தா இவங்களெல்லாம் எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடக்கத்துல இந்த யாசர் அராஃபத், ஃபிடல் காஸ்ட்ரோ ஸ்ட்ராங்கா இருந்த டைம், அப்புறம் ஷே குவாரா உயிரோடு இருந்த டைம், அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். ஒவ்வொரு நெல்சன் மண்டேலா இருந்தார். இது மாதிரி பல தலைவர்கள், இவர்களெல்லாமே புரட்சிகர தலைவர்கள். இவர்கள் எல்லாம் உயிரோடு இருந்த காலம், ஆக்டிவா இருந்த காலம், அவர்களுடைய மூமெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்த காலம். இந்த காலகட்டங்கள்ல உலக அரசியல் எப்படியாக இருந்தது, அதே மாதிரி சோவியத் யூனியன் ஸ்ட்ராங்கா இருந்த காலம், சைனால மாவோ உயிரோடு இருந்த காலம், இப்படிப்பட்ட காலம்லாம் இருக்குல்ல. இதுதான் அந்த 60 to 90s இந்த இடைப்பட்ட காலம். இந்த காலகட்டங்கள் எப்படி இருந்துச்சு, அப்போ அந்த தலைவர்களுடைய கருத்துக்கள் எப்படியாக கொண்டு செல்லப்பட்டது மக்கள்கிட்ட, உலக அளவுல மீடியாலாம் எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்லாம் நான் யோசிச்சு பார்ப்பேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ மீடியாலாம் பயங்கர ஸ்ட்ராங்காலாம் கிடையாது, வெஸ்டர்ன் மீடியா மட்டும்தான், அவங்க சொல்றதுதான் உண்மை. இப்போ அந்த வெஸ்டர்ன் மீடியா இவர்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு, அவங்களுடைய மூமெண்ட்டை குறித்த செய்திகள் இந்தியாவில் நம்ம நாட்டில் இருக்க ஊடகங்கள் எப்படியாக அதை கொண்டு போய் சேர்த்துச்சு, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எனக்கு இருக்கும். இப்போ அதோட ஒப்பிட்டு பார்க்குற இப்ராஹிம் ட்ரோரேவோட இந்த நடவடிக்கைகளை இப்போ இந்த மீடியா எப்படி எடுத்துட்டு போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒருவேளை நாம் அந்த காலகட்டத்தில் இருந்தால் இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம், யாசர் அராஃபத்தை இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம், நெல்சன் மண்டேலாவா இப்படியாக நம்ம கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி என்னால் புரிஞ்சு. அவ்வளோ மோசமாக தான் அவங்க இன்னமும் பேசுறாங்க. நான் இதை சொல்ல வந்த காரணம் அதுதான். இப்போ இப்ராஹிம் ட்ரோரே அவருடைய பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு பல நடவடிக்கைகளை, ரெஃபார்ம்ஸை செய்யறாரு. அந்த ரெஃபார்ம்ல ஒரு முக்கியமான ரெஃபார்ம் அப்படின்றது அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வளம், கிடைக்கக்கூடிய வளம் அந்த நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தப்படணும் அப்படின்றது தான். அந்த ரெஃபார்ம் என்ன அப்படின்றத அந்த ரெஃபார்ம்லாம் பின்னாடி பேசுறார். பட் அப்படிப்பட்ட ஒரு ரெஃபார்ம் அவர் ஸ்ட்ராங்கா அந்த நடவடிக்கையை செஞ்ச உடனேயே, அந்த சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தப்பட்ட உடனேயே அமெரிக்க தரப்புல இருந்து அமெரிக்காவுடைய ஒரு கர்னல் நினைக்கிறேன், ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர், அவர் ஒரு பிளாக்,
அவர் வந்து இப்ராஹிம் ட்ரோரேக்கு எதிராக பேசின உடனே இப்ராஹிம் ட்ரோரே அதற்கு பதில் சொல்றாரு. அவருடைய அந்த கருத்துக்கு அந்த பதில் சொல்றாரு. சொல்லும் பொழுது பாருங்க, ஒரு மேற்கத்திய நாடு, ஒரு ஆப்பிரிக்கா, ஒரு கருப்பின மக்களினுடைய வளர்ச்சிக்கு தடையாக யாரை வந்து இங்க முன்னிறுத்துதுன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு கருப்பினத்தை சேர்ந்தவர் தான். அமெரிக்காவில் அவருடைய மக்கள் எப்படியாக நடத்தப்படுறாங்கன்றது தெரியலையா அவருக்கு அப்படின்ற மாதிரி அவர் இன்க்ளூசிவா பேசுறாரு. அவர் அமெரிக்கராக அவரை பார்க்கல. அவர் பார்க்கும்போது எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதே மாதிரி இந்த விஷயத்த சொல்லும் பொழுது இப்ராஹிம் ட்ரோரேவுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சிம்பிள், வேற ஒண்ணுமே அவர் செய்யல. இதைத்தான் வந்து ஃபிடில் அவருடைய நாட்டில் கியூபாவில் செய்யணும்னு யோசிச்சாரு, செஞ்சுக்கிட்டும் இருக்காரு. இன்ன வரைக்கும் வந்து அந்த நாடு ஃபிடிலுக்கு பிறகும் கூட அந்த பாதையை பின்பற்றுது. அதே போலதான் சோவியத் ரஷ்யாவில் லெனின் எதை யோசிச்சாரோ, எப்படி ஸ்டாலின் அதை கண்டினியூ பண்ணாரோ, அதே போல சைனாவில் எப்படி மாவோ எதை யோசிச்சாரோ, எதை அவர் செய்யணும்னு முயற்சி செஞ்சாரோ அவருடைய காலத்துல, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அதனுடைய தொடர்ச்சியாக தான் நான் இப்ராஹிம் ட்ரோரேவை பார்க்குறேன். ரொம்ப சிம்பிள், என்னுடைய நாட்டில் கிடைக்கக்கூடிய வளம் என்னுடைய நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தப்படணும். ரொம்ப சிம்பிள். அப்புறம் என்னுடைய நாட்டு மக்கள் அவர்களுடைய சொந்த முயற்சியில நாட்டை கட்டமைக்கணும். வேற யாரையுமே நம்பி இருக்கக்கூடாது. இன்னொரு நாட்டை நம்ம நம்பி இருக்கக்கூடாது. இன்னொரு நபர்களை நம்பி இருக்கக்கூடாது. வேற எந்த வகையில் அவர்களோட உறவு வச்சுக்கலாம்னா, உனக்கு பலன் பெறக்கூடிய வகையில என்னுடைய உறவு அமையணும், உன்னுடைய உறவு எனக்கு பலன் பெறக்கூடிய வகையில், அவ்வளவுதான். அதை தாண்டி நீ வந்து என்னை சுரண்டக்கூடாது. அதற்கேற்றாற் போல நீ வந்து என்கிட்ட உன்னுடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இம்போஸ் பண்ணக்கூடாது. சுரண்டதான் ஜனநாயகம்னு வந்து எனக்கு பலன் எடுக்கக்கூடாது. அதை தானே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் வந்து இப்ராஹிம் ட்ரோரே மேல இவ்வளவு கோபம் மேற்கத்திய நாடுகளுக்கு? அமெரிக்காவுக்கு ஏன் கோபம்? ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏன் கோபம்? பிரான்ஸுக்கு ஏன் கோபம்? ரொம்ப முக்கியமா பிரான்ஸை அடிச்சு துரத்திட்டாரு. ரொம்ப பிரெஞ்சு காலனி, அது பிரெஞ்சு காலனியா இருந்த நாடு, பிரெஞ்சு காலனியெல்லாம் முடிவுற்று அவங்க வந்து தனி நாடா, சுதந்திர நாடாக அவங்க அறிவிச்ச பிறகும் கூட பிரான்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சமீப காலம் வரைக்கும் அதுல இருந்துட்டு இருந்தது. வெறும் நான் சொல்றது பர்கினோ ஃபாசோ மட்டும் கிடையாது. பர்கினோ ஃபாசோ பக்கத்துல இருக்கக்கூடிய மாலி, சாடு, நைஜர், இந்த மாதிரி பல நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள்ல இன்ன வரைக்கும் கூட ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, இவர்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு காலனி ஆதிக்கம்லாம் முடிவுற்றது. எல்லா நாடுகளும் விடுதலை ஆகிவிட்டாங்க. அவங்க சொந்தமாக அவங்களுக்காக கான்ஸ்டியூஷன் எழுதிட்டாங்க. அந்த நாடுகளே, அந்த நாட்டு மக்களே ஆள்றாங்க. இதெல்லாம் வந்து வெறும் பேப்பர்ல இருக்கிற விஷயம்தான். ஜஸ்ட் பேப்பர்ல இருக்கிற விஷயம்தான். அப்போ இந்த சமயத்தில் நான் இன்னொரு விஷயத்தை யோசிக்க விரும்புகிறேன். இப்போ நாமளும் வந்து ஒரு இந்தியாவில் உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய ஜனநாயகம், மிக பழமையான ஜனநாயகம் அமெரிக்கா, மிகப்பெரிய ஜனநாயகம் இந்தியா. இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடைபெற்ற அந்த கான்ஃப்ளிக்ட், அதனுடைய முடிவு அப்படின்றது, அதை எப்படி முடிக்கணும்? நம்ம சொல்றோம் ஜனநாயக நாடு, நமக்கு கான்ஸ்டியூஷன் இருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு, நமக்கு இறையாண்மை இருக்கு. அப்போ நாம் ஒரு கான்ஃப்ளிக்டை தொடங்குறோம் அப்படின்னா, நாம் ஒரு தாக்குதலை நடத்துறோம் அப்படின்னா, இந்த நாட்டு மக்களினுடைய நலனுக்காக இந்த தாக்குதலை நடத்துறோம் அப்படின்னா, அதை நிறுத்துவது அப்படின்றது நம்முடைய இலக்கு தாக்கப்பட்டது, நம்முடைய திட்டம் முடிவுக்கு வந்தது, அதன் அடிப்படையில் நாங்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்றதற்கான அந்த தைரியம் நமக்கு வேணும். அதுதான் வந்து சாவரின் கண்ட்ரின்னு சொல்லுவோம். இறையாண்மை பொருந்திய நாடு. யாரை பற்றியும் கவலை கிடையாது. வெளியில இருக்கக்கூடிய அழுத்தங்களை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. என்னுடைய மக்களினுடைய நலன் தான் முக்கியம். அதன் அடிப்படையில நான் தாக்குதலை நடத்துறேன், முடிவுக்கு கொண்டு வர்றது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப இன்னொரு நாடு தலையிட்டு நீ நிறுத்துறியா இல்லையான்னு கேக்குது. சரி நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவது எப்படி ஒரு இறையாண்மை பொருந்திய ஒரு அரசாக இருக்க முடியும்? அப்போ இப்ராஹிம் சொல்றது அதுதான். நான் வந்து ஒரு நீ தலையிடாத. நாங்க ஒரு சாவரின் ஸ்டேட், பின்னாடி வருவோம். அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன அந்த முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து, நாங்க வந்து ஒரு வளமான நாடா இருக்கோம், அவ்வளவு ரிச் மினரல்ஸ், நீங்க வந்து தங்கம்னா தங்கம், கோபால்ட், பிளாட்டினம், என்னென்ன நீ யூ நேம் இட், அந்த மினரல் எல்லாமே அப்படி கொட்டி கணக்கு, ஒரு தங்க ரிவரே ஓடுது, அந்த அளவுக்கு எங்ககிட்ட மினரல்ஸ் இருக்கு. பட் நீங்க என்ன காமிக்கணும், அவ்வளவு போரா இருக்கும், அவ்வளவு வறுமையில் இந்த மக்கள் இருக்காங்கன்னா திரும்ப நீயே அடிச்சு திங்கிற அப்படின்றத அவர் வந்து அவருடைய விஷயமா சொல்றாரு. ஆப்பிரிக்காவை நம்ம இன் ஜெனரல் ஆப்பிரிக்கால இருக்க வறுமையை நம்ம எப்படி பார்க்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் இந்த லீடர்ஸ் எப்படி எமர்ஜ் ஆகிறாங்கன்றத பேசலாம். இப்ராஹிம் ட்ரோரே வர்றதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு லீடர் இருக்காரு, அவருக்கு நான் வரேன். சரி, ரொம்ப முக்கியமான அந்த கேள்வியை கேட்கிறேன். ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் அனைத்து வளங்களும் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து காங்கோ எடுத்துக்கிறேன். டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, டிஆர் காங்கோ வச்சுக்கோ. அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாம பயன்படுத்தக்கூடிய, இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜி என்ன? இன்னைக்கு வந்து பேட்டரிஸ் நம்பிதான் எல்லாமே இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்றது ரொம்ப வேகமா வளர்ந்து வர்றது.
இன்னைக்கு மின்சாரத்தை சேமிக்கக்கூடியது, அது நீண்ட நேரம் வந்து அந்த மின்சாரத்தை வழங்கக்கூடிய அந்த பேட்டரிஸை உருவாக்குறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜிக்கு தேவையான இதை தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருள் இருக்குல்ல, அது வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய, உலகத்திலேயே அதிகமாக கிடைக்கக்கூடியது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கோல தான். அதோடு ரெண்டாவது நாம அதிகமாக யூஸ் பண்றது என்ன, எல்லாருமே எல்லார் கையிலும் இருக்கு மொபைல் ஃபோன். அந்த மொபைல் ஃபோனை உருவாக்குறதுக்கு தேவையான கோபால்ட் அப்படின்றது அந்த தனிமம் வந்து அதிகமாக கிடைக்கிறது காங்கோ. அப்போ இந்த 2 பொருட்களும் இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளா இருக்கட்டும், மொபைல் போனா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வேகமா வளர்ந்துட்டு வருது, பயங்கரமா வளருது. அதோட கிட்டத்தட்ட கடந்த ஒரு 10 வருஷத்துல இதனுடைய வளர்ச்சியை யோசிச்சு பார்த்தோம்னா பல மடங்கு இருக்கு. அப்போ அதை தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருளை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு எவ்வளவு வேகமா வளர்ந்துருக்கணும், அசுர வேகத்துல அந்த நாட்டு மக்களினுடைய தனிநபர் வருமானம் எங்க போயிருக்கணும் இந்த 10 வருஷத்துல, ரூஃப் டாப் ஹிட் பண்ணிக்கணும். ஆனா அந்த நாடு உலகத்திலே ரொம்ப மோசமான நிலையில இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு காங்கோ. அந்த நாட்டுக்குள்ள உள்நாட்டு போர் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. காங்கோ தான் அயன் படத்துல வரும், டைமண்ட்லாம் எடுப்பாங்க, அங்க நடந்து பிரச்சனை. டைமண்ட் வந்து இன்னொரு விஷயம், டைமண்ட்றது லக்ஸரின்னு வச்சுக்கோயேன், அதுவும் அந்த நாட்டுல கிடைக்குது, அதிகமா கிடைக்குது. கோபால் கிடைக்குது. இப்ராஹிம் ட்ரோரே கூட சொல்லியிருந்தாரு, பிளாட்டினம் வந்து 90%, கோபால்ட் வந்து 70%, கோல்டு 30%, டைமண்ட் வந்து 65%. இவ்வளோ வந்து எங்களுடைய நாடுகளில் கிடைக்குது. இது நான் வெறும் காங்கோவை மட்டும் வச்சு தான் பேசுகிறேன். அதுக்கடுத்து நான் வந்து பர்கினோ ஃபாசோக்கு வரேன். ஸோ காங்கோவில் இவ்வளோ விஷயம் கிடைக்குது. ஆனால் இந்த பொருட்கள் இதெல்லாம் வெட்டி எடுக்கப்படுது. வெறும் அங்கே சும்மா டெபாசிட் மட்டும் இல்லை, அதை வந்து இவங்க தோண்டி எடுக்கிறாங்க, மைன் பண்ணி எடுக்கவும் செய்கிறாங்க. மைன் பண்ணி எடுக்கிறாங்க, எடுக்கிறது எங்க போகுது, அதுல அதை விற்கிறாங்க, அதை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. எக்ஸ்போர்ட் பண்றதன் மூலமாக ஒரு பணம் உள்ள வரணும்ல. அந்த பணம் எங்க வருதா, முதல்ல ஃபர்ஸ்ட் கேள்வி வருதா, வந்தா அது வந்து அந்த நாட்டு மக்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுதா? பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நடக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மைனிங் எல்லாமுமே வந்து அந்த அரசால் நடத்தப்படக்கூடிய மைனிங்கா இல்லை. ஒன்று வெளிநாடுகள் அவர்கள் வந்து டைரக்டா வந்து மைன் பண்றது, இல்லாட்டினா இந்த மைனிங் வந்து ஸ்மக்லர்ஸால நடத்தப்பட்டு அது வந்து இந்த நாட்டுக்கும் அந்த அரசுக்கும் எந்த லாபமும் இல்லாமல் வெளியில போயிட்டு இருக்கு. அப்போ இது இப்படியாக நடந்தா யாருக்கு லாபமா இருக்கு அப்படின்னா, அதை நுகரக்கூடிய நாடுகளுக்கு. இந்த நுகர்றது யாராவது இருக்கிறா, அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இந்த மாதிரியான வளர்ந்த நாடுகள்னா இதை பயன்படுத்தி இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆப்பிள் தொடங்கி மற்ற மொபைல் போனை உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் கிடைக்கக்கூடிய மூலப்பொருள் அது நியாயமான வழியில அவர்களுக்கு கிடைக்குதான்றதை பற்றி கவலையே அவங்களுக்கு கிடையாது. இந்த இடத்துல தான் நான் அந்த பிளட் டைமண்டை பத்தி, அந்த பிளட் டைமண்ட் ஒரு படம் பார்த்தேன், லியோனார்டோ டிகாப்ரியோட ரொம்ப முக்கியமான படம். அதுல ரொம்ப அருமையா எப்படியாக இந்த டைமண்ட் அப்படின்றது எப்படியாக செயற்கையாக அதனுடைய விலை உயர்த்தப்படுது, மைனிங் எப்படி நடக்குது, அந்த மைனிங்ல எப்படி வந்து சாதாரண சின்ன குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ணப்படுறாங்க, அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்டை எப்படி வெளியில இருக்கக்கூடிய நாடுகள் இந்த மாதிரியான மிகப்பெரிய நிறுவனங்கள் பயன்படுத்திக்குது அப்படின்றதான் ரொம்ப அழகா அந்த படத்துல காண்பிக்கப்பட்டிருக்கும். ஆப்பிரிக்கா இதுதான் அப்படின்றத ரொம்ப சூப்பரா அழகா எனக்கு தெரிஞ்சு சியாரோலியோன்ல இருந்து தொடங்கும்னு நினைக்கிறேன் அந்த கதை. ஸோ அப்படியாக அது ரொம்ப அழகாக காண்பிக்கப்பட்டிருக்கும். அதே நிலைமை தான் இன்னைக்கு கூட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்க டைம்ல காங்கோவில் M23 அப்படின்னு சொல்லி ஒரு ரெபல் குரூப் இருக்கு. அந்த ரெபல் குரூப் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி கனிமங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அந்த பகுதிகளை அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது, கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல கிடையாது. அப்போ ரெபல் குரூப்போட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த மைன்ஸ்ல கிடைக்கக்கூடிய டைமண்டா இருக்கட்டும், கோபால்ட்டா இருக்கட்டும், வேற எந்த தனிமங்கள் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் ஆகும், அதுல கிடைக்கக்கூடிய வருமானம் யாருக்கு போய் சேரும், மக்களுக்கு எப்படி பகிர்ந்தளிக்கப்படும், இந்த மாதிரி எனக்கு கேள்வி இருக்குல்ல. இது எதுவுமே நடக்கல. பிரச்சனை ரெபல் குரூப் தான் சொன்னாங்கன்னா, ரெபல் குரூப்பை யார் உருவாக்குறது? அதே படத்துல காமிப்பாங்களே, ஞாபகம் ரெபல் குரூப்புக்கு வந்து தேவையான அந்த ஆயுதங்கள்லாம் வந்து அவங்ககிட்ட போய் டைமண்டை வாங்கி, டைமண்ட் அவங்க ஏன் மைன் பண்ணுவாங்க அப்படின்னா ஆயுதம் வாங்குறதுக்கு மைன் பண்ணுவாங்க. அப்போ அவங்க மைன் பண்றதுல கிடைச்ச டைமண்டை கொண்டு போய் பிளாக் மார்க்கெட்ல கொடுத்து அந்த பிளாக் மார்க்கெட்ல இருந்து ஆயுதங்கள் வாங்குவாங்க. அப்போ இந்த டைமண்டை கொடுக்கக்கூடிய புரோக்கர் அந்த டைமண்டை கொண்டு போய் யார்கிட்ட சேர்ப்பாருன்னா பெருநிறுவனத்துக்கு போய் சேர்ப்பாரு. அந்த பெருநிறுவனம் அந்த டைமண்டை கொண்டு போய் எங்க வைக்கும் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு உடனே கொண்டு போய் சேர்க்காது, அவங்கள லாக்கர்ல வச்சிடும். அப்போ மார்க்கெட்ல ரொம்ப பொருளாதாரத்தினுடைய அடிப்படையான விஷயம், சப்ளை அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், ரேட்டு குறையும். அப்போ டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ரேட்டு அதிகமாகும். ஸோ அப்போ சப்ளை டிமாண்ட் இந்த இது இருக்குல்ல, அதன் அடிப்படையில் சப்ளைவை கம்மியாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டைமண்ட் எல்லாம் வந்து பிளாக் மார்க்கெட்ல வாங்கி வாண்டி கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயற்கையாக அந்த படத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஆனால் உண்மையில் அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கேன். அது கொண்டு போய் தன்னோட லாக்கர்ல வச்சிரும். அப்போ மார்க்கெட்ல டைமண்டோடைய அந்த புழக்கம் கம்மியாகும் பொழுது விலையும் அதிகமாகும். ரொம்ப
அதிகமாகும். இதை தான் பிளட் டைமண்ட்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பிளட் டைமண்ட் அப்படின்னா இது வந்து ஒரு நாட்டில் இப்படியாக இரத்த சகதியை உருவாக்கி அதன் மூலமாக கிடைத்த ஒரு வைரம், அதுதான் பிளட் டைமண்ட். அந்த நாட்டுக்குள்ள நேர்மையாக நடைபெற்ற ஒரு மைனிங், அதன் மூலமாக நேர்மையாக வரி கட்டி அதன் மூலமாக எங்கள் நாட்டுக்கு வந்து சேர்ந்து அந்த வரியில் கிடைத்த பணம் அந்த நாட்டு மக்களுக்கு போய் சேர்ந்து இப்படியான ப்ராசஸில் வரல. இது வந்து பிளாக் மார்க்கெட்டில் வந்தது. இந்த பிளாக் மார்க்கெட்டில் இந்த டைமண்ட் வந்து சேர்ந்ததுக்காக பல உயிர்கள் அங்கே பலியாகி இருக்கு. அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து தொடர்ந்து நடக்கணுன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப அழகாக அந்த படம் அதான் ரியாலிட்டி. அதுதான் ஆப்பிரிக்கா முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எல்லா மினரல்ஸ், எல்லா வளங்களும். இப்போ அங்க இருக்கிற கவர்மெண்ட் இருக்குல்ல, அந்த கவர்மெண்டோட ரோல் அப்படின்றது என்னவாக இருக்கு? ஒரு பப்பட் கவர்மெண்டா? பிகாஸ் இப்போ நிறைய இந்த ஈராக் மாதிரியான இடங்கள்ல அமெரிக்கா வந்து பப்பட் கவர்மெண்ட் உருவாக்குவாங்களா, அங்க ஒரு எதிர்த்து நிற்கக்கூடிய தலைவர் வந்து படுகொலை செய்யப்படாது, கடாஃபியா இருக்கலாம், சதாம் ஹுசேனா இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பப்பட் கவர்மெண்ட் உருவாகும். அவங்க அந்த வல்லாதிக்க நாடு என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அந்த கவர்மெண்ட் நடத்திட்டு போவாங்க. அந்த மாதிரி இங்க இருப்பாங்களான்னு கேக்குறேன். ஏன்னா அதுதான் நடக்கும், அதுதான் நடந்திருக்கு போகுது. பர்கினோ ஃபாசோவே எடுத்துக்கலாம். அவங்களுடைய கான்ஸ்டியூஷனை கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை எழுதிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3 தடவை எழுதிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை வந்து இந்த மாதிரி ராணுவ ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்றது ரொம்ப சாதாரணமான. இது ஒரு பர்கினோ ஃபாசோக்கு மட்டும் உரித்தான ஒரு விஷயம் இல்லை. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா பெரும்பாலான நாடுகளுக்கு நடக்கக்கூடிய விஷயம். ஏதாவது ஒரு தலைவர் வருவார், நல்லது செய்யணும்னு யோசிப்பார், அடுத்த செகண்ட் அவர் காணாமக்கப்படுவார். பேட்ரிஸ் லுமும்பா ரொம்ப முக்கியமான தலைவர், ஆப்பிரிக்க தலைவர். அவர் எப்படி தெரியுமா சாவடிச்சாங்க? பேட்ரிஸ் லுமும்பாவை. இன்னைக்கு இப்ராஹிம் ட்ரோரே என்ன யோசிக்கிறாரோ, தாமஸ் சங்கரா என்ன யோசிச்சாரோ அதே தான் யோசிச்சாரு பேட்ரிஸ் லுமும்பா. பேட்ரிஸ் லுமும்பாவை எப்படி தெரியுமா சாவடிச்சாங்க? அவர் போய் துண்டு துண்டா வெட்டி அவரோட உடம்ப ஆசிட்ல போட்டு கரைச்சிட்டாங்க. தடையமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி யார் வேலை செஞ்சாங்கன்னா MI6, இங்கிலாந்தனுடைய யுனைடெட் கிங்டம், அதனுடைய CIA மாதிரியான ஒரு ஸ்பை ஏஜென்சி. ஜேம்ஸ் பாண்ட் குரூப் எப்படி வேலை தான், ஜேம்ஸ் பாண்ட் குரூப், அந்த குரூப், ஜேம்ஸ் பாண்ட் குரூப், அவங்க தான் அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும் இது அவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாமஸ் சங்கரா எப்படி கொல்லப்பட்டார்? இன்னைக்கு நம்ம இப்ராஹிம் ட்ரோரேவை பேசிட்டு இருக்கோம்ல, இப்ராஹிம் ட்ரோரேவுடைய முன்னோடி தாமஸ் சங்கரா. அவர் யார்? அவர் என்ன பண்ணாரு? தாமஸ் சங்கரா தான் வந்து பர்கினோ ஃபாசோவுக்கு பர்கினோ ஃபாசோன்ற பேரே வச்சாரு. அதுக்கு முன்னாடி அப்பர் ஓல்டான்னு சொல்லுவாங்க அந்த நாட்டை. அந்த ஓல்டா நதி, அந்த ஓல்டா நதிக்கு மேற்புறத்துல இருக்கிறதுனால அது அப்பர் ஓல்டா அப்படின்ற பேர்ல தான் இருந்தது. தாமஸ் சங்கராவும் இது போன்ற ஒரு ஆட்சி கவிழ்ப்பின் மூலமா ஆட்சிக்கு வந்த ஒரு இராணுவ அதிகாரி தான் அவரு. அப்ப தாமஸ் சங்கராவை பொறுத்த வரைக்கும் அவரு இராணுவத்துல இருந்த போதே, இராணுவத்தினுடைய அந்த பயிற்சி பள்ளி தொடங்கப்படுது. அந்த பயிற்சி பள்ளியில் அவர் படிக்கும் போதே அவருக்கு கிடைச்ச சில கான்டாக்ட்ஸ், அவருக்கு கிடைத்த ஒரு நல்ல ஆசிரியர்கள், அவர்கள் வந்து உலக அரசியலையும் தத்துவத்தையும் அவர்களுக்கு வந்து போதிக்கிறாங்க. அந்த போதிப்பின் மூலமாக அவர் வந்து என்லைட் ஆகிறார். அவர் தான் வந்து எதை யோசிக்கிறாருன்னா, பேட்ரிஸ் லுமும்பா என்ன யோசிச்சாரோ, ஷேகுவாரா என்ன யோசிச்சாரோ, ஃபிடல் காஸ்ட்ரோ என்ன யோசிச்சாரோ, லெனின் என்ன யோசிச்சாரோ, ஸ்டாலின் என்ன யோசிச்சாரோ, மாவோ என்ன யோசிச்சாரோ, அதே மாதிரி யோசனை தான். இவங்கெல்லாம் என்ன யோசிச்சாங்க? இவங்களுக்கு இருக்கக்கூடிய காமனான விஷயம் என்ன? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்பா. ரொம்ப சிம்பிள். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது. எல்லாரும் சமமாக இருக்கணும். ஏன்னா பிறப்பில் எல்லாருமே சமம். அப்போ கிடைக்கக்கூடிய வளங்களும் எல்லாருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும்னு யோசிச்ச நபர்கள் தான் இவங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா இவர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து வரலாற்றில் எப்படியாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறாங்க? மிகப்பெரிய சர்வாதிகாரிகள், மிகப்பெரிய படுகொலையை நிகழ்த்தியவர்கள், இப்படியாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறாங்க. அப்போ இதை யார் திட்டமிட்டு கட்டமைக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாருக்கும் சமமாக கிடைத்து விடக்கூடாது அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்கள் தான். இப்படியாக சிந்தித்தவர்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய சர்வாதிகாரிகள் அப்படின்னு இன்ன வரைக்கும் ஜனநாயகத்துக்கு விரோதமானவர்கள். இவங்க ஜனநாயகம்னா என்ன? எவன் எவ்வளவு வேணா சம்பாதிச்சுக்கலாம். ஒருத்தனுக்கு அடிப்படையாக அன்னைக்கு 3 வேளை உணவே கிடைக்காத பட்சத்துலையும் கூட ஒருத்தன் அதே நாட்டில் இல்லைன்னா பக்கத்து தெருல, இல்லைன்னா பக்கத்து வீட்டில் அந்த உணவை வந்து வேஸ்ட் பண்ணுறக்கூடிய அளவுக்கு வந்து அவன் வாழலாம். அதை பற்றி கவலையே கிடையாது, அது குற்றமே கிடையாது. இதுதான் இவங்களுடைய ஜனநாயகம். ஸோ இப்படியாக இருந்தவர் தான். அப்போ தாமஸ் சங்கரா அதை தான் யோசிக்கிறாரு. அப்படிப்பட்ட தத்துவம் வந்து அவருக்கு மார்க்சிய லெனினிய தத்துவம்ன்றது அவரை வந்து ஆட்கொள்ளுது. அவர் வந்து தொடர்ந்து இராணுவத்தில் பணியாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் ஆக்சுவலாக பார்க்க போனால் அவர் வந்து களத்தில் இறங்கி வேலை செஞ்சவர்.
களத்தில் வந்து இந்த நாட்டினுடைய நன்மைக்காக, அந்த நாட்டை பாதுகாப்பதற்காக அப்பர் ஓல்டாவினுடைய இராணுவத்தில் முக்கியமான பொறுப்புகளில் பணியாற்றி இந்த நாட்டுக்காக வேலை செஞ்சவர், உண்மையான தேசப்பற்றாளர், அதோடு சேர்ந்து இந்த சிந்தனையிலும் ஆட்பட்டவர். அப்படி இருக்கும்போது தான் அந்த நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த மாதிரி தொடர் ஆட்சி கவிழ்ப்புகள் அப்படின்றது அவருக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்துது. இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே மக்களுக்காக சிந்திக்காமல் பிரான்ஸுக்காக சிந்திக்க ஆரம்பிக்கிறார். முழுக்க முழுக்க தங்களை வந்து ஒரு பிரெஞ்சு குடிமக்களாக மக்களையும் மாற்றுகிறார்கள், அவங்களும் அப்படியாக சிந்திக்கிறாங்க. பிரான்ஸோட அதிபராக அப்பர் ஓல்டாவினுடைய ஜனாதிபதி சிந்திக்கிறாரு. இப்படியாகவே இருக்குது. இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுது. நம்ம நாட்டில் இவ்வளவு வளங்கள் இருக்கு, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அவர் இராணுவத்தில் இருக்கும் பொழுதே எப்படியாக செயல்படுறாரு அப்படின்னா, ஒரு சீர்திருத்தவாதியாக மக்களால் அறியப்படுறாரு. அவர் வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆயுத குழுக்களை அடக்குவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இராணுவ அதிகாரி. அவர் அந்த பகுதிகளை போய் அவர் செய்த வேலை, அந்த மக்களுக்காக அவர் செய்த வேலை, அப்புறம் அந்த மக்கள் தொடர்பாக அவர் வெளிப்படையாக பேசியது. இராணுவத்தில் நான் ஒரு பொறுப்புல இருக்கேன், அதனால வேற அரசியல்ல நான் தலையிட மாட்டேன் அப்படின்லாம் யோசிக்காம அவர் வெளிப்படையா பேசுறாரு. அப்ப தாமஸ் சங்கரா வந்து மக்களால் அறியப்படுறாரு. ஒரு ஒரு சும்மா ஒரு சாதாரண ராணுவ அதிகாரி கிடையாது, அவர் மக்களால் அறியப்பட்ட ஒரு தலைவராக மாறிட்டு வர்றாரு கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ ஒரு கட்டத்துல வந்து தாமஸ் சங்கரா வந்து தலைமை பொறுப்புக்கு வந்து சேர்றாரு. மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ராணுவ அப்படின்றது நடத்தல. அது வந்து உருவாகிறார். மக்கள் அவரை உருவாக்குறாங்க. மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. மக்கள் அவர் உருவாக்குறாங்க. ராணுவத்துல கொடுத்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து தவிர்த்துடுறாரு. அந்த லக்ஸரி எல்லாம் எனக்கு வேணான்றாரு. சைக்கிள்ல போயிட்டு வர்றாரு. ராணுவத்துல குடிக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பளத்தை வேணான்னு சொல்லிடுறாரு. அதெல்லாம் வந்து விட்டுட்டு அவர் பாட்டுக்கு சாதாரணமாக சைக்கிளில் போயிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட நபர் வந்து பொறுப்புக்கு வர்றாரு. 1983 நினைக்கிறேன் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாரு. வரும்போது அவரோட வயசு வெறும் 33. இவர் வந்து செகண்ட் யங்கஸ்ட். ஆமா, 34ல வந்தாரு. 34ல வர்றாரு, 33ல வர்றாரு. இவருக்கும் அவருக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்குது. தாமஸ் சங்கரா வந்து எப்படியெல்லாம் வந்து மக்களால் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு மக்கள் கொண்டு போய் முன்னாடி வைக்கிறாங்க. எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து ஒரு ஆட்சி கவிழ்ப்புல வந்தாரு, நேரடியாக வரல அப்படின்ட்டு. ஆக்சுவலா பார்க்க போனா அந்த ஆட்சி கவிழ்ப்பை மக்கள் உந்தி அவரை செய்ய வைத்த ஆட்சி கவிழ்ப்பு. அதேதான் இப்ராஹிம் ட்ரோரேவும். ஐயா இப்படி சொன்னா இவர் கேட்க மாட்டாருப்பா, நாம தான் அவர் மேடை ஏத்தி ஒண்ணு வாங்கப்பா. மக்கள் உந்தி அவரை செய்ய வைக்கிறாங்க. மக்களுடைய சப்போர்ட்டோட அது நடக்குது. ஒரு ஆட்சிகள் மக்களோட சப்போர்ட் இல்லாம ராணுவத்துக்கும் சண்டை, இந்த குரூப் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படி நடந்துச்சுன்னா சஸ்டைன் ஆகாது, நீடிக்க முடியாது. அதுக்கு முன்னுதாரணங்கள் மற்ற நாடுகள்லயும் இருக்கு, பர்கினோ ஃபாசோலயும் இருக்குது. அப்ப அவர் வரும்பொழுதுதான் வந்து அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் இன்னைக்கு இப்ராஹிம் ட்ரோரே என்ன செய்யறாரோ அதை அவர் செய்யறாரு. எப்படி ஃபிடல் காஸ்ட்ரோ என்ன செஞ்சாரோ, ஷேகுவாரா என்ன செஞ்சாரோ அதே தான் வந்து அந்த நாட்டில் செய்யறாரு. ஏங்க ரொம்ப சிம்பிள்ங்க, இதெல்லாம் போட்டு குழப்பிக்கவே வேணாம். அந்த நாட்டு மக்களுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் பகிர்ந்தளிக்கப்படணும். ரொம்ப சிம்பிள். வேற ஒரு நாடு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தை திருடிட்டு போகக்கூடாது. அப்போ எல்லாத்தையுமே நாட்டுடைமை ஆக்குறது தான் இருக்கிறதுலே சிறந்த வழி. இன்னைக்கு இப்ராஹிம் ட்ரோரே என்ன செய்யறாரு அப்படின்னா அதை தான் வந்து தாமஸ் சங்கரா செஞ்சாரு. அந்த நாட்டில் அதிகமாக கோல்டு கிடைக்கும். பர்கினோ ஃபாசோல அதிகமாக கோல்டு கிடைக்கும். அப்போ அந்த கோல்டாக மாற்றணும்னா கோல்டு வந்து கீழே சுரங்கணுன்னே கோல்டாகவே கிடைக்காது. அது வந்து ஒரு கச்சா பொருளோட சேர்ந்து கிடைக்கும். அதை வந்து அப்புறமா உருக்கி எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல இருந்து கோல்டை எடுக்கணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி பயன்படுத்துகிற ப்ராசஸ்லாம் கிடையாது. சரியா, சாதாரண டெக்னாலஜி தான். அதை பயன்படுத்தி கோல்டை ரிஃபைன் பண்ணுறது அப்படின்றது. அப்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் தாமஸ் சங்கராவினுடைய ஆட்சி காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் எடுக்கக்கூடிய அந்த கச்சா இருக்குல்ல, கச்சா கோல்டு, அதை என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த நாட்டில் போய் அதுல இருந்து கோல்டை எடுத்து அந்த கோல்டை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து விற்பாங்க. அப்போ வெளியில போய் அங்க போய் வித்து இங்க வர்றது. உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லலாம், இப்போ தக்காளி இருக்குல்ல, தக்காளி மிகப்பெரிய ப்ரொடியூஸ் பண்ற நாடா பர்கினோ ஃபாசோ இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, தக்காளியை ஏற்றுமதி பண்ணிடுவாங்க. தக்காளியை குறைஞ்ச விலைக்கு ஏற்றுமதி பண்ணிடுவாங்க. அந்த தக்காளியை வாங்குற நாடு என்ன பண்ணும், அதை வந்து தக்காளி பேஸ்டா மாற்றும். பேஸ்டா மாற்றி ₹1 தக்காளியை வாங்கி அந்த பேஸ்ட்டை ₹40 விற்கும்ல. அந்த ₹1 பெருமான தக்காளி அது வந்து ₹40 திருப்பி அந்த நாட்டுக்குள்ள வரும். அந்த தக்காளியோட மூலப்பொருள் எங்க இருந்துச்சு, அங்கதான் இருந்துச்சு. அந்த தக்காளி பேச நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்ய முடியும். அப்ப செய்ய முடியாம யார் தடுத்துக்கிட்டு இருக்கா? நம்மால வந்து தோண்டி எடுக்கப்பட்ட அந்த மண்ணில் இருந்து தங்கத்தை பிரித்து எடுக்கிறதுக்கு முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியும். அப்போ அந்த ரிஃபைனரியை அங்க வைக்கிறதுக்கு, இல்லாட்டா அந்த மதிப்பு கூட்டு செய்யக்கூடிய அந்த ஒரு இண்டஸ்ட்ரியை அங்க கொண்டு வர்றதுக்கு யார் தடையா இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் தடையா இருக்கு.
ஏன்னா உலகத்திலேயே 1 கிராம் தங்கம் கூட அந்த நாட்டுல கிடைக்காத ஒரு நாடு பிரான்ஸ். அந்த நாடு மைன் பண்ணி 1 கிராம் தங்கத்தை கூட அந்த நாடு எடுக்கல. ஆனா உலகத்திலேயே தங்க ரிசர்வ் இருக்குல்ல, தங்கத்தை வந்து சேமித்து வைத்திருக்கக்கூடிய நாடுகளினுடைய பட்டியல 4வது இடத்துல அது இருக்கு. எங்கிருந்து கிடைச்சது இந்த தங்கம்? பர்கினோ ஃபாசோல இருந்து கிடைச்சது, சாட்ல இருந்து கிடைச்சது, காங்கோல இருந்து கிடைச்சது, ஆப்பிரிக்கால இருந்து கிடைச்சது. அப்ப இவங்க இப்படியாக எடுத்துட்டு போறாங்க. தாமஸ் சங்கரா என்ன பண்றாரு, எல்லாமுமே இனிமேல் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி எல்லாம் கிடையாது, தனிநபர் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொல்றேன்ல, இந்த மாதிரி அவங்க கண்ட்ரோல்ல ஒரு பெரிய மைனே வச்சிருப்பான், ஒரு சாதாரண நபரா இருப்பான். சாதாரண நபர்னா தனிநபர், மிகப்பெரிய பணக்காரனா இருப்பான். ஒரு மைன் பண்ணுவான் அவன், அதை வந்து என்ன பண்ணுவான், வெளிநாட்டுக்கு அமுச்சு வைப்பான். அந்த மைன் பண்ணி லாரி லாரியா அமுச்சு வைப்பான். அந்த ஊர்ல இருக்கிற பணக்காரர்கள், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வார்லாட்ஸ், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பணக்காரர்கள், அவங்களுக்கு ஒரு சின்ன படை வச்சிருப்பாங்க. அந்த படைக்கான ஆயுதம்லாம் எங்க இருந்து வரும்? ஆட்டோமேட்டிக்கா இப்ப எந்த நாட்டுக்கு அனுப்புறானோ அந்த நாட்டுல ஆயுதமும் கொடுப்பாங்க. அப்படியாக அந்த ஏரியாவை அவன் கண்ட்ரோல் வச்சிருப்பான். நீ பணக்காரனா இருந்துக்கோ, ஒரு ரிசர்வ் எனக்கு அனுப்பு, நான் பாத்துக்கிறேன். அப்படியாக போயிட்டு இருந்தது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்றாரு. தனிநபர்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு உள்நாட்டிலே ரிஃபைனரி உருவாக்குறோம். தாமஸ் சங்கரா செஞ்ச மிகப்பெரிய சீர்திருத்தம். வெறும் அது மட்டும் கிடையாது, அங்க பெண்களினுடைய நன்மைக்காக பெண்கள் எப்படியாக 3ஆம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமை மாறணும். பெண்களுக்கு கல்வி, பெண்களுக்கு சம உரிமை, மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம். இதெல்லாம் இலவசம்னு சொல்றதுக்கே எனக்கு வாய்ப்பு போசும் சம்டைம்ல. இதனடா இலவசம், யாரா கொடுக்கறது? அது அவர்களுடைய உரிமை. கல்வி அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் சுகாதாரம், எல்லாத்தையும் உறுதிப்படுத்த, அனைவருக்கும் வீடு, இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய வேலையை வேகமா செய்யறாரு. கட்டன்னு செய்யறாரு, அவ்வளவு வேகமா. அப்ப இவ்வளவு வேகமா இவர் இதை செய்யும் பொழுது யாருக்கெல்லாம் நஷ்டம் ஏற்படுது? பிரான்ஸுக்கு நஷ்டம் ஏற்படுது, ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு நஷ்டம் ஏற்படுது, அமெரிக்காவுக்கு. இது வந்து ஒரு ரிசர்வ், அந்த மாதிரி மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய, மற்ற மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே ஒரு அச்சுறுத்தல். ஏன்னா எப்பயுமே சொல்லுவாங்க, இது டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய தியரி. எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா வியட்நாம்ல இருந்து ஆரம்பிக்குது அமெரிக்காவுக்கு இந்த டாமினோ எஃபெக்ட் தியரி. அதாவது ஒரு நாட்டுல வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் முடிஞ்சிருச்சுன்னா அந்த நாட்டை பார்த்து பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு நாட்டுல நல்லது நடந்தா, சோவியத் காலத்துல இருந்தே அவங்களுக்கு அந்த இது இருக்குது. சோவியத் பீரியட்ல தானே அந்த டாமினோ பிரச்சனைய அவங்களுக்கு வருது. அப்போ இது எங்கன்னா வியட்நாம்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தியரி தான் இவங்க இங்கேயும் அப்ளை பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட நான் இப்ப பேசிட்டு இருக்கோம், இப்ப நம்ம இந்த நேரம் நம்ம ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இந்த வீடியோவை, பப்ளிஷ் ஆன வீடியோவை நம்ம போட்டு பார்ப்போம். நாம சில விஷயங்களை ப்ரிடிக்ட் பண்ணி பேசியிருப்போம், அது நடந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ப்ரிடிக்ஷனா இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ராஹிம் ட்ரோரே வந்து உயிரோடு இருக்கணும் ரொம்ப நாள். ஒரு ஆட்சி கவிழ்ப்பு அந்த நாட்டுக்குள்ள நடக்காம பார்த்துக்கணும். அந்த ஆட்சி கவிழ்ப்பின் மூலம் இப்ராஹிம் ட்ரோரே வந்து தூக்கிலிட்டு கொல்லப்படக்கூடாது, இல்லாட்டினா சுட்டு கொல்லப்படக்கூடாது, இல்லாட்டினா நாடு கடத்தப்படக்கூடாது. இது எதுவுமே நடக்காம இருந்தா உண்மையிலே அமெரிக்கா பயப்படக்கூடிய, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பயப்படக்கூடிய அந்த டாமினோ எஃபெக்ட் கண்டிப்பா ஆப்பிரிக்காவுல நடக்கும். இது நடக்கல அப்படின்னா ஆப்பிரிக்கால பல நாடுகள்ல பல இப்ராஹிம் ட்ரோரே உருவாகி இருப்பாங்க. நிச்சயமா ஆல்ரெடி உருவாகிட்டு இருக்காங்களே. அசீமி உருவாகி இருக்கிறாரு, அப்துல் ரஹ்மான் உருவாகிறாரு. நான் சொல்றது பக்கத்து நாடுகளை சொல்றேன். மாலிலையும் சரி, நைஜர்லையும் சரி, அடுத்தடுத்து உருவாகிட்டே இருக்காங்க. சாட்லையும் சரி. இன்னைக்கு இதை வந்து ஷெஹெல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் ஆப்பிரிக்கால 2 வகையான நிலப்பரப்புகளை பிரிக்கக்கூடிய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு இல்லைன்னா நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இது என்னன்னா, நார்த்தில் இருக்கக்கூடிய சஹாரா பாலைவனத்தையும் தெற்கில் இருக்கக்கூடிய சவானா புல்வெளிகளுக்கும் இடையில நடுவில் இருக்கக்கூடிய நாடு. இந்த செகல் ஸ்டேட்ல தான் இன்னைக்கு இந்த ரெவல்யூஷன் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. நான் சொல்றது இந்த மறுமலர்ச்சி அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு மறுமலர்ச்சி அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒவ்வொன்றாக தன்னை காலனியாக வைத்திருந்த அந்த நாடுகள் இன்னைக்கு மறைமுகமாக தன்னை காலனியாக வைத்திருந்த நாடுகளை அடிச்சு துரத்திக்கிட்டு இருக்காங்க. மாலியிலிருந்து பிரான்ஸ் ராணுவம் வெளியேறு அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்திட்டாங்க. நைஜர் வந்து இன்னைக்கு யாரும் என்னோட தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடுகள் இன்னைக்கு வேகமா அந்த நாட்டினுடைய அதிபர்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வேகம் இருக்குல்ல, இந்த வேகம் அப்படி பரவிக்கிட்டே வரும். இன்னைக்கு இப்ராஹிம் ட்ரோரே வந்து எங்கேயோ பர்கினோ ஃபாசோன்னு கேள்விப்படாத ஒரு பர்கினோ ஃபாசோன்னு இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இதுல பாட்காஸ்ட் பண்ணா நமக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் வெல்விஷர் அக்கா ஒருத்தவங்க தான் சொன்னாங்க, இந்த பர்கினோ ஃபாசோ இப்ராஹிம் ட்ரோரே பத்தி தேவா பேச சொல்லுங்க அப்படின்னு. என்னன்னா எனக்குமே ஒண்ணுமே புரியல. பர்கினோ ஃபாசோ பத்தி ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நானும் அதை வாங்கி பார்த்தேன், எனக்கும் அது புரியல. நான் சும்மா கூகுள்ல போட்டு தேடி பார்த்துட்டு விட்டுட்டேன். நம்ம தான் நல்லா கவனிப்பாங்க கூகுள் எல்லாரும். அதுக்கப்புறம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு பர்கினோ ஃபாசோ அப்படி இப்படின்னு. சரி என்ன வந்துட்டே இருக்குன்னு பார்க்கும்போது புட்டினோட ட்ரோரே இருந்தாரு. புட்டின் வந்து வெல்கம் பண்ணியிருந்தாரு ரஷ்யாவில். அவங்க 2 பேர் நடந்து போறதெல்லாம் பார்த்தேன். அவர் ரொம்ப மெஜஸ்டிக்கா இருந்தாரு, அந்த தொப்பிலாம் போட்டு. சரி ரொம்ப கியூரியஸ் ஆயிடுச்சு எனக்கு, யாரு இவரு இப்படி யங் லீடர் 37 இயர்ஸ்
இதான சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போய் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நிறையா அங்க ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய அங்க இருக்கிற யூடியூபர்ஸ், ஜேர்னலிஸ்ட் அவங்க பேசுறது, அவங்க என்ன இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க, இவர் எப்படி இருக்காருன்னு நிறைய பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருந்தாலும் சரி கண்டிப்பா அவரை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி தான். அது மேல வரைக்கும் பர்கினா ஃபாசோன்ற பேரும் எனக்கு தெரியாது, அந்த பேர் வாயில நுழையவும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. யோசிப்பாரு. அப்போ உலகத்துல எங்கேயோ ஒரு சின்ன வாயில நுழையாத ஒரு நாட்டுடைய அதிபர், அவரை பற்றி நம்ம இன்னைக்கு இங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்க எதுவுமே நடக்காம இதை நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப அங்க ஏதோ ஒரு மேஜிக் நடந்துகிட்டு இருக்கு, இங்க ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நடக்கிறது இன்னைக்கு அவர்கள் எவ்வளவு தடுத்தாலும் அதை மீறி நம்மிடம் வந்து சேர்வதற்கான ஏதோ ஒரு ஊடகம் இன்னைக்கு உருவாகி இருக்கு. அவரோட வீடியோ ஒன்று பார்த்தேன் இப்போ நம்ம பாட்காஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி தான். அவர் அதான் சொல்றாரு, இனிமே நீ வந்து உங்க எடிட்டரு வாஷிங்டன் போஸ்ட், கார்டியன், நியூயார்க் டைம்ஸ்லாம் இந்த எடிட் பண்ணிலாம் நீ போட முடியாது, நான் ரீச் பண்றதுக்கான ரூட்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி ஆப்பிரிக்காவினுடைய வளம் எவ்வளோ இருக்கு, கோபால்ட் எவ்வளோ இருக்கு, பிளாட்டினம். நான் சொன்ன அந்த ஒரு கோபால்ட்னா அவர் வந்து இப்போ பிளாட்டினம் உலகத்திலே 90% எங்ககிட்ட தான் இருக்கு. அதில் எலக்ட்ரானிக் டிவைசஸ், மெடிக்கல் இம்ப்ளான்ஸ் பண்றோம். சவுத் ஆப்பிரிக்கால இது அதிகமா இருக்கு. உலகம் உற்பத்தியில கோபால்ட் 70% ஆப்பிரிக்கால இருக்கு. அதில் எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் பண்றோம். காங்கோ மெஜாரிட்டி அதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ற சொல்றாரு. இப்போ கோல்டு 30%, மாலி, பர்கினா ஃபாசோ, கானா, டான்சானியா இவ்வளோ ரிசர்வ் எங்ககிட்ட இருக்கு. அதுல கோல்டு ஃபுல்லா உலகம் ஃபுல்லா வருது. டைமண்ட் வந்து 65% இருக்கு. அதுல போட்ஸ்வானா, அங்கோலா, காங்கோ, சியரா லியோன் இருக்கு. இப்படி அவர் பட்டியல் போடுற 35% யுரேனியம் இருக்கு. அது நைஜர், நமீபியா, சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. நியூக்ளியர் பிளான்ட்ஸ்லாம் நீங்க இது எல்லாமே எங்கிட்ட தாண்டா இருக்கு. நைஜீரியால ஆயில் இருக்கு, ஆயில் இருக்கு. இது எல்லாமே எங்கிட்ட தாண்டா இருக்கு. எல்லாத்தையும் நீங்க தான் திருடி தின்னுட்டு இருக்கீங்க, அதனாலதானே நாங்க போரா இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த அவரை பத்தி பேசுவதற்கான அல்லது உண்மையை சொல்வதற்கான பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு. நீ சொல்ற தாமஸ் சங்கராவோட எண்டு நம்ம பேசல. தாமஸ் சங்கராவுடைய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துறாரு. அதுக்கப்புறம் இவ்வளவு வேகமா இந்த வேலைகளை செய்யறாரு. அப்ப அந்த சமயம் 83 ஆட்சிக்கு, நான் சொல்றது 83 ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் வந்து கோல்டு வார் உச்சத்துல இருக்கக்கூடிய டைம். அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் இடையில கோல்டு வார் உச்சத்துல இருக்கிற டைம். அப்போ அந்த டாமினோ எஃபெக்ட் தியரி இருக்குல்ல, அது ரொம்ப வேகமாக அந்த விஷயம் வந்து பற்றி கொள்ளக்கூடாது, எதையுமே நடந்துடக்கூடாது, யாருமே வந்து மறுமலர்ச்சியை பத்தி யோசிக்க கூடாது, யாருமே வந்து சமதர்ம சமூகத்தை பற்றி யோசிக்க கூடாது. அதை பற்றி யோசிச்சா உடனே வந்து அமெரிக்கா தலையிடுறதும் பிரிட்டன் தலையிடுறதும் ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த சமயத்தில் ஒரு வேகமாக இவ்வளோ ரெஃபார்ம்ஸை செஞ்சுட்டு வர்றது அப்படின்றது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, பிரிட்டனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அப்போது அவர் கூடவே இருந்த ஒரு நபர், அவர் பேர் கேம்போன்னு நினைக்கிறேன், அவரோட ஃப்ரெண்டு. இவங்க எப்படி ஆட்சி கவிழ்ப்பு நடத்தும் போது அவரோட வலதுகரமாக இருந்தது, தாமசங்கராவோட வலதுகரமாக இருந்த கேம்போன் தான் வந்து அவரை எப்படியோ மயக்கி அவருக்கு பதவி ஆசையை காண்பிச்சு, அவருக்கு வந்து பண ஆசையை காண்பிச்சு, அவரை வந்து தாமஸ் சங்கராவுக்கு எதிராக செயல்பட வச்சு தாமஸ் சங்கராவுடைய ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்றது எப்படி நடத்துறாங்க அப்படின்னா, தாமஸ் சங்கரா வெளிநாடுகளோடு அந்த உறவு இருக்குல்ல, அந்த உறவுகளை எல்லாத்தையுமே சரியா கையாளல, அவர்கள் எல்லாரோடையும் பகைச்சிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த பரப்புறாங்க. அவர் வெளிநாடுகளோட ஏன் பகைச்சிக்கிறாரு, உள்நாட்டு மக்களுடைய நன்மைக்காக பகைச்சிக்கிறாரு. பகைமை கிடையாது. என் நாட்டை சுரண்டாதுன்னு சொல்றது எப்படி பகைமையாகும்? அதை வந்து கேம்போ எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படின்னா, வெளிநாடுகளோடு நம்ம நாட்டுக்கு இருந்த உறவை வந்து ஒரு சீர்குலைக்கக்கூடிய வேலையை செய்யறாருன்றது மாதிரி பரப்புறாரு. இதுக்கு நடுவில் தான் தாமஸ் சங்கரா வந்து நாட்டோட பேரையே மாத்தினாருன்னு சொல்றேன். இப்போ 83 வந்து நாட்டோட பேரை மாத்துறாரு. அது பர்கினா ஃபாசோவுக்கு அர்த்தம் என்னன்னா, மரியாதைக்குரிய மக்கள் வாழக்கூடிய நாடு. வாவ், அமேசிங். இதெல்லாம் எதிர்பார்க்கல. யோசிப்பாரு, அதோட அர்த்தம் அதுதான். அப்பர் ஓல்டான்றது ஒரு சும்மா அந்த ஜியாகிரபியின் அடிப்படையில் வைக்கப்பட்ட பேர். அவர் தான் வந்து நாட்டோடைய பேரையே மாத்துறாரு. அந்த நாட்டு மக்கள் தலை நிமிர்ந்து இருக்கணும், உன்கிட்ட இல்லாத வளம் எதுவுமே இல்லடா, நீ அது உன் கையில வந்து சேரணும், வந்து சேர்ந்தா நீ வந்து எல்லாரோடையும் தலை நிமிர்ந்து இருப்ப அப்படின்றதான் அந்த அர்த்தத்துல தான் அந்த பேரை வைக்கிறார். இப்போ கேம்போனை வந்து இவங்க கண்ட்ரோல் எடுக்கிறாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கண்ட்ரோல் எடுத்து அவருக்கு ஃபீட் பண்ணி, அவருக்கு பணம் கொடுத்து, அவருக்கு பதவி ஆசை காண்பித்து, ஒரு நாள் திடீர்னு தாமஸ் சங்கராவினுடைய அந்த அதிபர் மாளிகை சுற்றி வளைக்கப்பட்டு இந்த கேம்போனுடைய ஆட்களால் தாமஸ் சங்கரா சுட்டுக் கொல்லப்படுறாரு. அவரோட சேர்ந்து ஒரு 12 பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இது 87 நடக்குது, சுட்டுக் கொல்லப்படுறாங்க. கேம்போன் அதிபர் ஆகிறாரு. அதுக்கு பிறகு 27 வருஷம் அவர் தான் அதிபர். நீ யாருன்னு இதுலயே தெரியுது, 27 வருஷம் ஆட்சி நடத்தும் போதே தெரியுது லட்சம் என்ன. அவர் தான் அதிபர். தாமஸ் சங்கரா கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் ரிவர்ஸ் பண்றாரு. திருப்பியும் மறுபடியும் வந்து இந்த சுரண்டிய அந்த பழைய ஆண்டைகள் இருக்காங்களா, அவங்க காலில் போய் விழுறாரு. அந்த ஆண்டைகள் மீண்டும் வராங்க. மீண்டும் வந்து இங்கிருந்து தங்கத்தினுடைய
அந்த கச்சா தங்கத்தை ஒட்டுமொத்தமா நாங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க, அங்க ரிஃபைன் பண்றாங்க, வறுமை கண்டினியூ ஆகுது, மக்கள் எல்லாம் மீண்டும் வந்து வறுமையை நோக்கி தள்ளப்படுறாங்க, மிக என்ன சொல்றது ரொம்ப மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அதற்கு பிறகுதான் மக்களும் அந்த 27 வருஷம் ஆட்சிக்கு பிறகு 2014 தூக்கி எறிகிறாங்க அந்த கேம்போனையும். அந்த தூக்கி எறிஞ்சதுக்கு பிறகும் கூட திருப்பி நிலையில்லாத ஆட்சி தான் இருக்குது. அதுக்கு பிறகுதான் 2022 தான் ட்ரோரே அவர் ஏதாவது இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் தாமஸ் சங்கரா பத்தி அந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்காரா? ஏதாவது த்ரோரேமா எல்லா இடத்துலயுமே தாமஸ் சங்கராவை பேசுற. தாமஸ் சங்கராவினுடைய அந்த நினைவு நாள் இன்னைக்கு வந்து பர்கினோ ஃபாசோல ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டாடப்படுது. அந்த நினைவு நாள் இருந்து சாதாரணமாக இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டாடப்படுது. இதுக்கு நடுவில் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு இந்த கேம்பவுனுக்கு எதிராக. யார் வந்து தாமஸ் சங்கராவை கொலை பண்ணது அப்படின்றது ஒரு கேஸ் ஒன்று வந்து தாமஸ் சங்கராவுடைய ஆதரவாளர்களால நடத்தப்பட்டு வருது. அந்த கேஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கேம்பவுன் தான் திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சான் அப்படின்றது ஆதாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படுது. இந்த இடத்துல நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ தாமஸ் சங்கராவை கொலை பண்ணது இவர் தான். இப்போ யார் பின்னணியில் இருந்தா அப்படின்றது அதை விசாரிக்க இன்னும் 20 வருஷம் விசாரிக்கணும். யார் வந்து அவனுக்கு காசு கொடுத்தா, யார் இந்த கொலையை செய்ய செஞ்சா, பேட்ரிஸ் லுமும்பாவுக்கு நடந்த எப்படி இன்னைக்கு தாமஸ் சங்கராவுக்கும் அதே மாதிரி நடந்துச்சு, யார் பின்னாடி இருந்தா, அதெல்லாம் இன்னும் நடக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு இப்ராஹிம் ட்ரோரே வந்து பொறுத்த வரைக்கும் மக்கள் எப்படியாக பார்க்குறாங்கன்னா 2வது தாமஸ் சங்கராவா பார்க்குறாங்க. தாமஸ் சங்கராவினுடைய ஒரு தொடர்ச்சியா. தாமஸ் சங்கரா இறக்கும் பொழுது அவர் பிறக்க கூட இல்லைன்னு நினைக்கிறேன் இப்ராஹிம் ட்ரோரே. இருந்தாலும் அவருடைய லெகசி அப்படின்றது அந்த நாட்டில் அவருடைய அது ஒரு லெஜெண்ட்ல அவரை பற்றியான கதையாடல்கள், அவரை பற்றியான விஷயம் அந்த நாட்டில் நீடிக்குது. அப்போ அதை பார்த்து தான் வளர்றாரு, அந்த கதையை கேட்டு தான் வளர்றாரு. இப்போ இவரும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை என்ன அப்படின்னா, இவரும் அவருடைய நாட்டு மக்களுக்காக போய் சண்டை போட்டார் களத்துல இறங்கி. அதே மாதிரிதான் இப்ராஹிம் ட்ரோரே ராணுவத்துல இருந்தாரு, கேப்டனாக இருந்தாரு. அவரும் இப்படியாக அனுப்பி வைக்கப்பட்டார். யாருக்கு எதிரான அங்க இருக்கக்கூடிய வார்லாட்ஸ் இல்லை, அங்க இருக்கக்கூடிய மிலிட்டன்ஸ், நிறைய மிலிட்டன்ஸ், அல்குவாய்தாவோட அஃபிலியேட் ஆன பல மிலிட்டன்ட் குரூப்ஸ் அங்க செயல்பட்டு இருக்கு. இஸ்லாமிய ஆயுத குழுக்கள் வேலை செய்யறாங்க. அப்போ அல்குவாய்தாவோட அஃபிலியேட் ஆனவங்க, அவங்களுக்கு எதிராக அவங்களை அடக்கிறதுக்கு தான் இவர் அனுப்பிச்சு வைக்கப்படுறாரு. அவர் களத்துக்கு போறாரு, பயங்கரமா களத்தில் நின்று வேலை செய்யறாரு. அப்போ அதே சமயத்துல தாமஸ் சங்கரா எப்படி இந்த மக்களால் அறியப்பட்டாரோ அதே போல இப்ராஹிம் ட்ரோரேவும் அறியப்படுறாரு. இந்த களத்துல போய் அவர் வந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய விஷயம், அதோடு சேர்த்து நான் வந்து ஒரு கேப்டன் மட்டும் கிடையாது, நான் இந்த நாட்டினுடைய அரசியல்ல தலையிடுவதற்கு ஒரு குடிமகனாக எனக்கும் உரிமை இருக்குன்ற மாதிரி அரசியல் பேசுறாரு. அந்த அரசியல் பேசுவதுதான் மக்கள் மீது ஒரு ஈர்ப்பை உருவாங்குது. இப்போ எல்லாமே அதிபரான அடுத்த செகண்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் சொல்றது தாமஸ் சங்கரா இல்லாம மற்றவங்க அதே பர்கினோ ஃபாசோல அதிபரான உடனே அவருடைய அந்த மிலிட்ரியோடைய அந்த உயர் பொறுப்பு இருக்கும்ல, அந்த பொறுப்பு அவங்களே வாங்கிப்பாங்க. தன்னை ஒரு மேஜர்னு ஆக்கிப்பாங்க, இல்லைன்னா தன்னை ஒரு சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்னு ஆக்கிப்பாங்க. ஆனா இது அவர் செய்யல. யாருன்னா இப்ராஹிம் ட்ரோரே. அவர் இன்னும் கேப்டன் தான், இன்ன வரைக்கும் அவர் கேப்டன் தான். அப்புறம் கேப்டனுக்கான சம்பளம் மட்டும்தான் அவர் வாங்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நாட்டிலையும் கூட ஒருத்தவங்க ₹1 சம்பளம் வாங்கினாங்க. நம்ம ஊர்லயோ வெறும் எனக்கு தெரிஞ்சு $600 தான். இதுவே வந்து அதிபராக இருந்தா $76,000 சம்பளம். $76,000 எங்க இருக்கு, வெறும் $500 எங்க இருக்கு. அப்புறமா அதிபர் ஆனா அவங்களுக்குன்னே சில லக்ஸரிஸ்லாம் இருக்குல்ல, இந்த கார்ல போகணும், இந்த மாளிகையில தங்கணும், இப்படிதான் நடக்கணும், அது எதுவுமே வேணாம் அப்படின்னு திறந்துட்டு மக்களோட மக்களா இருக்கக்கூடிய ஒரு நபரா இன்னைக்கு இப்ராஹிம் ட்ரோரே இருக்காரு. இப்ராஹிம் ட்ரோரேவுடைய இந்த வளர்ச்சிலாம் பேசுறீங்க. இன்னொரு பக்கம் என்ன விமர்சனம் வைக்கப்படுதுன்னா, புட்டினோட ஒரு பப்பட்டா இவர் இருக்காரு, ரஷ்யாவோட ஒரு கவர்மெண்டாக, ரஷ்யாவோட இன்னொரு ஆலையாக இவர் இருக்காரு. அவங்கள வந்து அவங்க மூலமா தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் புட்டின்லாம் கூப்பிட்டு மீட் பண்ணாரு. புட்டினுடைய சப்போர்ட் இவருக்கு இருக்கு, அதனாலதான் இந்த ஆட்டம்லாம் அவர் போட்டுட்டு இருக்காரு. மற்றபடி நீங்க சொன்ன மாதிரி ஒரு எமர்ஜான ஒரு யங் லீடர், அந்த மக்களை விடுதலை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு இல்ல. அவருக்கு ரஷ்யாவோட சப்போர்ட் இருக்கு. அங்க ஏதோ மத்த முன்னாடி இருந்தவங்க எப்படி அமெரிக்கா சப்போர்ட் இல்ல யூரோப்போட சப்போர்ட்டோட பண்ணாங்களோ அந்த மாதிரி ரஷ்யா சப்போர்ட்டோட பண்றாங்க அப்படின்னு சொல்றத அப்படி பார்க்கணுமா? இல்ல நான் வந்து ஒரு லீடரா எமர்ஜ் ஆயிருக்கேன், இவ்வளவு பேர் நான் எதிர்க்க போறேன், எனக்கு சில சப்போர்ட்லாம் தேவைப்படுது, அதுக்கு நான் ராஜாங்க ரீதியில என்னென்ன பண்ணுமோ நான் அதை பண்ணுவேன்ற அளவில் அதை பார்க்கணும். 2வது வகை தான், அப்படிதான் எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து என் நாட்டு மக்களுக்காக ஒரு நன்மை செய்யணும்னு யோசிச்சா என் நாட்டை சுரண்டி கொண்டு இருக்கக்கூடிய பிரான்ஸை அடிச்சு துரத்தணும். பிரான்ஸை அடிச்சு துரத்துனா என்னால் தனியாக அதை செய்ய முடியாது. அப்போ அந்த சமயத்தில் எனக்கு ரஷ்யாவினுடைய சப்போர்ட் கிடைக்குது, ரஷ்யாவோட டெக்னாலஜி கிடைக்குது, ரஷ்யாவினுடைய மெஷினரிஸ் கிடைக்கிறாங்க. நான் சொல்றது என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் இப்போ வேக்னர் குரூப் இருக்குல்ல, வேக்னர் குரூப்ன்றது ஒரு பிரைவேட் ஆர்மி. அந்த பிரைவேட் ஆர்மியை ரஷ்யா வந்து பர்கினோ ஃபாசோக்கு கொடுக்குது, நீ வச்சுக்கோ, பயன்படுத்திக்கணும். யாருக்கு எதிராக அப்படின்னா, அந்த நாட்டுக்குள்ள நான் சொல்றேன் இஸ்லாமிக் மிலிட்டன்ஸ் நிறைய பேர் செயல்படுறாங்க, இன்சர்ஜென்ட்ஸ். அவங்களுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு வேக்னர் குரூப்பை சேர்ந்த ராணுவத்தை பயன்படுத்திக்கோ, மற்றபடி டெக்னாலஜி வேணுமா வச்சுக்கோ, ஆயுதம் வேணுமா வச்சுக்கோ,
அப்படின்னு நான் வந்து இன்னைக்கு பிரான்ஸுக்கு எதிராக இந்த வேலையை செய்வதற்கு ஒரு நாடு உதவுது அப்படின்னா அந்த நாட்டினுடைய உதவியை நான் லிமிட்டடா பயன்படுத்துறதுல எந்த தப்பும் கிடையாதுல்ல. அப்போ அதை தான் அவர் பயன்படுத்துறாரு. இப்போ பிரான்ஸை அனுப்பிச்சிட்டு அந்த இடத்துக்கு ரஷ்யாவை கொண்டு வந்து அவர் நிறுத்தல. பிரான்ஸ் கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்க அப்படியே ரஷ்யாவுக்கு அவர் கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப அதே மாதிரி இந்த கச்சா தங்கத்தை அந்த நாட்டுக்குள்ளதான் வச்சுக்கிறாரு. அந்த நாட்டுல தான் ரிஃபைனரியை உருவாக்குறாரு. அங்க இருக்கக்கூடிய எல்லா மைன்ஸையும் வந்து நாட்டுடைமையா மாத்துறாரு. எல்லா தங்க சுரங்கங்களையும் நாட்டுடைமையாக்குகிறார். தங்கத்தை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யக்கூடிய அரசு நிறுவனத்தை உருவாக்குறாரு. அரசு நிறுவனம், ரஷ்ய நிறுவனம் கிடையாது. இது வரைக்கும் பிரான்ஸ் திருடிட்டு போனதை எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த நீ திருடிட்டு போகணும் கொடுக்கல, அவர் திறந்து விடல. அது என்னன்னா 2 ஏகாதிபத்தியங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய முரண்பாட்டை பயன்படுத்திக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாட்டை தன்னுடைய நாட்டு மக்களினுடைய நலனுக்காக பயன்படுத்திக்கிறது அப்படின்றது எந்த வகையிலும் தவறே கிடையாது. நீங்க சொல்லும்போது அல்கொய்தா ஃபைட் பண்றதுக்கு ரஷ்யா கூட்டு வந்தாரு, வாக்னர் குரூப்பை கூட்டு வந்தாருன்னு சொல்லும்போது நான் இப்பதான் அந்த அமெரிக்கன் மேன் டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அதுல வந்து எப்படி சோவியட்டை சண்டை போட அல்கொய்தா கூட எப்படி அமெரிக்கா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ரியில. அல்கொய்தான்னு ஒரு அமைப்பு, பட் முஜாஹிதீன்ஸை வளர்த்து விட்டது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அமெரிக்கா தான். வேலையை பார்த்ததே நீதான். ஆமா, ஒசாமா பின் லேடனை வளர்த்தது யாரு? CIA தான். இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல தான் இன்னொன்னு வருது. நம்ம யோசிக்கிறோம், நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிக் மிலிட்டன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா வந்து வாக்னர் குரூப்பை ரஷ்யா அமைச்சு வைக்குது. அதை பயன்படுத்திக்கிறாரு இப்ராஹிம் ட்ரோரே. யார் மிலிட்டன்ஸை யார் சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை இன்னைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் தான். பிரான்ஸ் சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை, யூரோப் அமெரிக்கா சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை, யூரோப் சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை. இப்போ இவங்க வெக்கமே இல்லாம சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. பக்கம் வந்து இஸ்லாமிக் டெரரிசம் அங்க இருக்கக்கூடிய அங்க செயல்படக்கூடிய போகோ ஹராமா இருக்கட்டும், இல்ல வேற இஸ்லாமிக் அவுட்ஃபிட்ஸ் எதா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே இவங்க ஆயுதங்கள் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களை நம்ம காலங்காலமா அப்படித்தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ISISன்ற ஒரு அமைப்பை உருவாக்குனதே CIA தான் அப்படின்றதுக்கான அவ்வளவு தரவுகள் இன்னைக்கு வெளியில வந்துகிட்டு இருக்கு. அதே ISISக்கு எதிராக இவங்க வந்து ராணுவ நடவடிக்கையை பிற்காலத்துல மேற்கொள்றாங்க. ஒசாமா பின் லேடன் ஒருத்தர் உருவாக்குனதே CIA தான். அதே ஒசாமா பின் லேடனை இவங்க வந்து பிற்காலத்துல படுகொலை செய்யறாங்க. இது எல்லாமே வந்து என்ன, ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம இங்கேயும் பார்க்கணும். இப்போ இன்னைக்கு போகோ ஹராமை வந்து நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு எப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பிரான்ஸ் பர்கினோ ஃபாசோவும், சாட் வந்து பிரான்ஸோட கண்ட்ரோல்லையும், மாலி பிரான்ஸோட கண்ட்ரோல்லையும், பர்கினோ ஃபாசோ பிரான்ஸோட கண்ட்ரோல்லையும் இருந்தது வரைக்கும் போகோ ஹராமை அவங்க எதிர்த்தாங்க. அங்க இருக்கக்கூடிய அல்கொய்தா அஃபிலியேட்டட் மற்ற தீவிரவாத குழுக்களை அவங்க எதிர்த்தாங்க. இன்னைக்கு அதே தீவிரவாத குழுக்கள் எப்படியாக மாற போறாங்க? எதற்கு பிறகு பிரான்ஸ் அந்த பகுதியிலிருந்து அடிச்சு துரத்தி விட்ட பிறகு, மேற்கத்திய நாடுகளோட எங்களுக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க தனியா இப்போ வந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு ஒரு நல்ல பேரும் வச்சிருக்காங்க, அலைன்ஸ் ஃபார் ஷஹேல் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அலைன்ஸை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்போ அந்த அலைன்ஸே இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கு எதிராகவும் பிரிட்டனுக்கு எதிராகவும் இருக்கு. அப்போ இந்த அலைன்ஸை எதிர்த்து யார் சண்டை போடுறா? லோக்கல்ல இருக்கக்கூடிய அல்கொய்தா குழுக்கள். இப்போ அந்த குழுக்களுக்கு ஆயுதம் கொடுக்க கொஞ்சமும் தயங்க மாட்டாங்க இந்த அமெரிக்காவும், இந்த பிரிட்டனும், இந்த பிரான்ஸும், இல்லை இந்த ஐரோப்பிய நாடுகள். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் இப்போ இருக்கக்கூடிய டைனமிக்ஸ் என்ன அப்படின்றத இன்னமும் கொஞ்சம் லோக்கல் லெவலில் போய் படிச்சு பார்த்தா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா இவங்க சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க ஆயுதம். அல்லாதிக்க நாடுகளுடைய லட்சணம் அப்படின்றது அதுதான். அவ்வளவுதான். எந்த நாடு வந்து என்னோட ரிசர்வ் நான் வந்து வெளியே தர மாட்டேன், ஐ வாண்ட் டு மேக் இட் ஆன் மை ஓன், எங்க நாட்டு மக்களுக்கு தான் அந்த ரிசர்வ்லாம், எங்க வளம் வந்து எந்த நாட்டு மக்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா எல்லா நாளும் இப்படிதான் கட்டம் கட்டப்படுவாங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான் நடந்திருக்கு. அதுதான் வரலாறு நம்மளுக்கு டீச் பண்ற விஷயம். இன்ன வரைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சதாம் ஹுசேன் வந்து ஈரானை வந்து ஒடுக்குவதற்கு சதாம் ஹுசேன் ஒரு 10 வருஷம் தேவைப்பட்டாரு. அதற்கு பிறகு சதாம் ஹுசேன் எனக்கு தேவையில்லை, அவரை தூக்கி போடு அப்படின்ற தேவை அமெரிக்காவுக்கு வருது. அவர் எப்போ வந்து ஒட்டுமொத்த அரேபியர்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சாரோ, ஒட்டுமொத்த அரேபிய நாடுகளினுடைய ஒற்றுமையை பற்றி சதாம் ஹுசேன் சிந்திக்க ஆரம்பிச்சாரோ, அப்போ வந்து அவர் தேவையில்லை அவங்களுக்கு. அப்போ தன்னுடைய நலனுக்காக ஒரு அதிபரை, ஒரு நாட்டை, இல்லை ஒரு அமைப்பை பயன்படுத்துவது அப்படின்றது காலம் காலமாக இவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அதை இந்த பகுதியில் அவங்க செய்ய தயங்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அப்போ ஒரு கட்டத்தில் வந்து இன்னைக்கு எப்படி M23 ரெபல்ஸ் வந்து இன்னைக்கு காங்கோவில் அவ்வளோ வேகமாக வந்து முன்னேறி போறாங்க, முக்கியமான நகரங்களை எப்படி கைப்பற்றுறாங்க, M23 ரெபல்ஸ் கிட்ட வந்து எப்படி வந்து மினரல் ரிச் ஆன நகரங்கள் ரொம்ப எளிதா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து M23 ரெபல்ஸ் வந்து அங்க ஆப்பிரிக்கால இருக்காங்களா? காங்கோல இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அங்க இந்த காங்கோல இருக்கக்கூடிய இந்த டூட்சிக்கும்
டூட்சி அவங்க 2 இனக்குழுக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த முரண்பாட்டை இந்த ஏகாதிபத்தியங்கள் காலம் காலமாக எப்படி பயன்படுத்திட்டு வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடு, அந்த முரண்பாட்டை முற்றச் செய்து ஒரு கட்டத்துல மிகப்பெரிய படுகொலையே அங்க அரங்கேற்றினாங்க. அந்த படுகொலையை நிகழ்த்திய நபர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நாடுகளாகத்தான் நம்ம இவங்களை பார்க்குறோம். இவங்க மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள். நாங்கள் ஜனநாயகம் எங்கெங்கெல்லாம் தோத்து போச்சுன்னா நாங்கள் போய் அவங்க போய் ஜனநாயகத்தை ரீஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்களா, அதெல்லாம் ஹம்பக். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை அழகாக கூர்மைப்படுத்தி அதன் மூலமாக மீன் பிடிக்கிற, அந்த கொலம்பிய குட்டையில மீன் பிடிக்கிற வேலையை தான் இவங்க செய்வாங்க. அப்போ இன்னைக்கு பர்கினோ ஃபாசோவையும் இன்னைக்கு நைஜரையும் அப்படியாக மாற்றுவாங்களோன்ற ஒரு பயம் நமக்கு இருந்துட்டு தான் இருக்கு. ஹவு டஃப் இப்ராஹிம் ட்ரோரேக்கு இந்த ஆட்சியை கண்டினியூ பண்றது அல்லது சர்வைவ் பண்றது அப்படின்றது எவ்வளவு? ஏன்னா ஒரு சண்டை போடக்கூடிய ஆளுங்கெல்லாம் சாதாரண ஆளுங்க கிடையாது, மிகப்பெரிய ஆட்கள். இதை விட மிக மிக பயங்கரமான வேலைகள்லாம் செஞ்சுட்டு வந்தவங்க தான் அவங்க எல்லாருமே. அவளை எதிர்த்து சர்வைவ் ஆகுறது, அரசியல் செய்வது அப்படின்றது எவ்வளவு தூரம் சாத்தியம்? கஷ்டம்தான். ஆனா பட் அவர் ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்கிறாரு. தான் எடுத்திருக்கக்கூடிய வேலை ரொம்ப சாதாரண வேலை கிடையாது. தான் ஒருவனால் அதை செய்து முடிக்க முடியாது அப்படின்றத அவர் உணர்ந்து தான் நான் சொல்றது அலையன்ஸ் ஃபார் ஷஹேல் கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறாரு. தன்னை போல் சிந்திக்கக்கூடிய பிற நாடுகளில் இருக்கக்கூடிய அதிபர்களையும் ஒருங்கிணைத்து இந்த திட்டத்தை எடுத்து செல்றாரு. அதான் ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன்ல, இப்போ வெறும் பர்கினோ ஃபாசோன்ற ஒரு நாடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நைஜராக இருக்கட்டும் இல்ல மாலியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சு ஒரே கூட்டமைப்பை உருவாக்குறது, கான்ஃபெடரேஷன் உருவாக்குறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாடு கிடையாது, நாம் 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு, இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல, அதே மாதிரியான ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறோம். இந்த கூட்டமைப்பை விரிவுபடுத்துறோம். இந்த நாடுகளுக்கு இடையில தடையில்லா வர்த்தகம், பாஸ்போர்ட் தேவை கிடையாது, அவங்கள டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, ஒரு நாடு இன்னொரு நாட்டினுடைய வளத்தை பயன்படுத்திக்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே டெக்னாலஜி ஷேரிங், இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இன்னொரு விஷயம், நான் ஒரு யூடியூபர் ஒருத்தரை பார்த்தேன், ஆப்பிரிக்கால ரொம்ப ஃபேமஸான ஒரு யூடியூபர். அவர் என்ன பண்றாரு, பர்கினோ ஃபாசோக்குள்ள போய் எப்படி மக்கள் சிந்திக்கிறாங்கன்றதை பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாரு. எல்லா வீடியோ இருக்குது, நம்ம எல்லாரும் பார்க்கலாம். அப்போ பாத்தீங்கன்னா அதிபர் மாளிகையினுடைய வாசல்ல மக்கள் தினம்தோறும் நைட் தூங்குறாங்களாம். இப்ராஹிம் ட்ரோரே வசிக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய வாசல்ல தினந்தோறும் மக்கள் ரொட்டேஷனலா அவரை பாதுகாக்கிறது. அவர்கிட்ட போய் இந்த யூடியூபர் கேட்கிறாரு, எதுக்கு நீங்க தூங்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அதிபரை பாதுகாப்பதற்காக நான் தூங்குறேன். ஏன்னா அப்படி ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. இப்படிப்பட்ட அதிபர் மாளிகைக்குள்ள நைட்டோட ரைட்டா புகுந்து அதிபரை போட்டு தள்ளுற வேலைகளை இவங்க செய்வாங்கன்னு தெரிஞ்சுட்டு மக்கள் இன்னைக்கு பாதுகாப்பா நிக்கிறாங்க. அப்போ மக்களுடைய மனங்களை வென்றிருக்கிறார். அதோடு நிக்காம இன்னைக்கு தன்னை போல் சிந்திக்கக்கூடிய நாடுகளோடு ஒரு நல்லுறவை ஏற்படுத்துறதுக்கான வேலையை செய்யறாரு. இன்னைக்கு கூட நீ ரஷ்யாவுக்கு போனாரு, புத்தினை சந்திச்சாரு, பேசினாரு, வச்சாரு, எல்லாத்தையுமே பாக்குறோம். புத்தின் சந்திப்பின் போது இப்ராஹிம் ட்ரோரே பேசின அந்த வீடியோ இருக்கு, போய் எல்லாரும் போய் பார்க்கலாம். அதுல அவர் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு டெக்னாலஜியை கொடுங்கன்னு தான் கேட்கிறாரு. நம்மளா போனான்னு வச்சுக்க, எனக்கு ரஃபேல கொடு, 26 ரஃபேல கொடு, இல்லைன்னா S-400 கொடு, இல்லைன்னா F-35 கொடு, இப்படிதானே நம்ம கேட்போம். நம்ம கேட்டிருக்கோம், நம்முடைய பிரதமர்கள் வெளிநாடுகளுக்கு போகும்போது இப்படிதானே கேட்போம். எனக்கு டெக்னாலஜியை கொடு அப்படின்னு கேட்கிறாரு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஆயுதங்கள் வேணாம், எனக்கு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய டெக்னாலஜியை ஷேர் பண்ணு. உன்னுடைய பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, அந்த பல்கலைக்கழகங்களை என் நாட்டுல தொடங்குன்றாரு. உன் டெக்னாலஜி என்னோட ஷேர் பண்ணி நாங்க செஞ்சுக்கிறோம், எங்களை செஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு கத்துக் கொடு. அதான் சொல்லுவாங்கல்ல, மீன் வேணாம், மீன் பிடிக்க கத்துக் கொடு, அந்த மாதிரியான விஷயம் தான். அந்த மாதிரி எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர் ரஷ்யாவில் பேசுறாரு. ஸ்புட்னிக்கோட அவரோட இன்டர்வியூ, ஸ்புட்னிக்ன்ற அந்த ரஷ்யாவுடைய அந்த செய்தி நிறுவனத்துக்கு அவர் கொடுத்த இன்டர்வியூ தான் பயங்கர ஃபேமஸான இன்டர்வியூ. அதுலேயும் அவர் அதை தான் ஸ்ட்ராங்காக சொல்றாரு. நான் எதிர்பார்ப்பது இதுதான், நான் ஒட்டுமொத்த கருப்பின மக்களை இந்த ஏகாதிபத்தியங்கள் எப்படி நடத்துச்சு அப்படின்றத அப்படியே சொல்றாரு அவர். எங்களை மிருகங்களை விட கேவலமாக, அதற்கு அவங்க பயன்படுத்துறது கலர் ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஆமா, மிருகங்களை விட கேவலமாக இந்த ஏகாதிபத்தியங்கள் நடத்துச்சு அப்படின்றத சொல்றாரு. எப்படி காங்கோல ஒரு கார்ட்போர்டு மேலதானே அந்த தோள்களை பதனிட்டு அதை காய வைப்பாங்கல்ல, அந்த அவர் சொல்லும் போது எனக்கே கண் கலங்குச்சு. அப்படியாக மக்களை பண்படுத்திருக்காங்க. எல்லா மக்களையும் அப்படியே படுக்க வச்சு, கார்ட்போர்டுக்கு பதிலாக மக்களை படுக்க வச்சு அவங்களுடைய முதுகுல உலர்த்தி இருக்கிறாங்க தோலை. அப்போ ஒரு கார்ட்போர்டை விட என்னுடைய மனுஷனுடைய உயிர் துச்சம் அப்படின்னு யோசிச்சவங்க தான் இவங்க. எப்படி பெல்ஜியம் காங்கோ மக்களினுடைய இந்த கைகளை வெட்டி கணக்குக்காக அனுப்பிச்சு வச்சாங்க. வேலை செய்ய மறுத்தவங்களுடைய கைகள் வெட்டப்பட்டு இவ்வளவு பேருடைய கைகள் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்றத அந்த நாட்டினுடைய அரசனுக்கு தெரிவிப்பதற்காக கையை வெட்டி அனுப்பிச்சு வச்சாங்க. கூண்டுகள்ல இந்த கருப்பின மக்களை அடைச்சு விலங்குகள் மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டாங்க இவங்க.
இதெல்லாம் அவர் பேசுறாரு ஸ்புட்னிக்ல. வெளிநாடுகளுக்கு கூட்டு போனது, எப்படியாக அடிமைகளாக அழைத்து செல்லப்பட்டாங்க. அதே எண்ணம் தான் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு இருக்கு என் மக்களை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் அந்த அமெரிக்காவை சேர்ந்த அந்த கருப்பின அதிகாரி பேசும்பொழுது, யோ நீ உன் நாட்டு மக்களுக்கு, உன்னுடைய இன மக்களுக்கு எதிராக பேச வைக்கப்படுகின்றாய் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இப்ப வெஸ்ட் ஆப்பிரிக்கா நாடுகள் இடையில ஒரு கூட்டமைப்பு இருக்கு. அந்த கூட்டமைப்பே இவர்களால் உருவாக்கப்பட்டது தான். அந்த கூட்டமைப்புல இருந்து இவங்க வெளில வராங்க. ஏன்னா இந்த கூட்டமைப்பே அடிமைகளால் அடிமைகளாக நாம் இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு. அதுல இருந்து வெளில வந்துதான் இந்த அலைன்ஸ் ஃபார் சஹைல் கண்ட்ரீஸ் அப்படின்றது தனியா ஒரு கூட்டமைப்பை இவர் உருவாக்குறாரு. இப்ராஹிம் ட்ரோரேவுடைய முயற்சியால் அது நடக்குது. அப்போ இவ்வளவு விஷயங்களை டிஃபென்சிவா என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. ரஷ்யாவோட க்ளோஸா இருக்கிறாரு, ரஷ்யாவுடைய டெக்னாலஜியை வாங்குறாரு, ஆயுதங்களையும் வாங்குறாரு, உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிறாரு. ரொம்ப சீக்கிரத்துல உள்நாட்டினுடைய உற்பத்தி வேகமாக வளர்ந்துருக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமானது ஒண்ணு, அவங்களுடைய அந்த விவசாய உற்பத்தி அப்படின்றது நான் சொன்னேன் பாத்தீங்களா, தக்காளி எல்லாம் கொண்டு போயிட்டு வெளிநாட்டுல போயிட்டு தக்காளி பேஸ்ட்டை வாங்கி இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்ட்டு. அது எல்லாமே மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அது எல்லாமே மாறி இருக்கு. டிராக்டர் இலவசமாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கூட்டு பண்ணை விவசாயம் அப்படின்றது ஊக்குவிக்கப்படுது. மக்கள் ஆங்காங்கே துண்டு துண்டாக நிலங்களை வச்சிருந்தவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒன்னா உழுங்க, உங்களுக்கு டிராக்டர் இலவசம், உங்களுக்கு விதைகள் இலவசம், உங்களுக்கு மானிய விலையில உரங்கள் கொடுக்கப்படும். இதெல்லாமே நடக்குது. வேகமா உற்பத்தி பெருகுது. துண்டு துண்டாக நிலங்களை விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க, லாபம் இல்லாம அதுல கிடைச்ச விளைச்சலை கொண்டு போய் குப்பையில கூட்டிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து உழுகுறாங்க. நாட்டினுடைய உற்பத்தி மிகப்பெரிய அளவுக்கு பெருகுது. அப்போ கூட்டாக ஒரு வேலை செய்யும் பொழுது அவங்க சிந்தனையிலும் மாற்றம் ஏற்படும். அந்த சிந்தனை மாற்றம் தான் எதை பற்றி யோசிக்கும்னா, அவனும் என்னை போல ஒரு சக உயர்தான், அவனும் வாழணும் நானும் வாழணுன்ற எண்ணத்தை உருவாக்கும். சின்ன வயசுல நான் படிச்சிருக்கேன். சோவியத் ஸ்ட்ராங்கா இருந்த டைம்ல நம்முடைய பாடத்திட்டங்கள்லாம் சோவியத்தினுடைய பல விஷயங்களை நம்முடைய பாடத்திட்டங்களை சேர்த்து வச்சிருப்பாங்க. கூட்டுறவு அப்படின்ற ஒரு பாடத்திட்டமே இருந்துச்சு. நான் படிச்ச எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுல பாட்டுலாம் இருக்கு. ஒரு பாட்டு, கூடி வாழ கற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்ற பாட்டுலாம் இருக்கு. இப்ப வரலாறே தூக்கியாச்சு. அப்ப கூட்டுறவாக நம்ம ஒரு வேலையை செய்யும் பொழுது நம்முடைய சிந்தனையிலே மாற்றம் ஏற்படும். தனியாக நான் என்ன இந்த சமூகத்துல தனியாக பிரிச்சு பார்க்க மாட்டேன். எல்லாரும் சேர்ந்ததுதான் சமூகம், அவன் இல்லாட்டா நான் இல்லைன்னு யோசிக்க வைக்கும் எனக்கு. அப்போ அந்த மாதிரியான நிலைமை எல்லாத்தையும் அங்க இன்னைக்கு கொண்டு வர்றாரு. அவர் அந்த வேலையெல்லாம் செய்யறாரு. அப்போ மக்கள் அதனாலதான் அவர் பாதுகாக்கிறாங்க. தாமஸ் சங்கராவினுடைய ஒரு உருவமாக அவரை பார்க்கிறாங்க. ஆகவே மக்கள் இருக்காங்க பாதுகாப்பதற்கு. அவரை போலே சிந்திக்கக்கூடிய பிற நாடுகளை சேர்ந்த பல தலைவர்கள், அப்துல் ரஹ்மான் உருவாகி இருக்கிறாரு, அசீமி உருவாகி இருக்கிறாரு. பக்கத்து நாடுகள்ல இவர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஆப்பிரிக்கா, ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவினுடைய விடுதலைக்காக இன்னைக்கு பேசுறாங்க. பேன் ஆப்பிரிக்கா தன்மையோடு பேசுறாங்க. அதனுடைய விடுதலைக்காக இன்னைக்கு பேசுறாங்க. சோ அது சாத்தியமாகுமா அப்படின்னா, நீங்க ஒரு 2-3 வருஷம் வெயிட் பண்ணுவோம். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சாத்தியமாகும். நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம். இந்த மாதிரி சர்வதேச விஷயங்கள்லாம் பேசுறது, நிறைய சர்வதேச நிபுணர்கள், சர்வதேச பகுப்பாய்வாளர்கள், அந்த மாதிரி நிறைய பேர்ட்ட நான் இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தும் இருக்கேன், நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்ப்பேன், மற்ற நாடுகள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒரு பெஸ்ட்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற, இப்போ நீங்கள் சொன்ன நிறைய பேர், நிறைய தலைவர்களோட பேர், ஒரு நீங்கள் சொன்ன அந்த ஊரோட பேர், ஆரோட பேர் எல்லாமே நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது உங்ககிட்ட இந்த பேசிட்டு வந்த விஷயம். ரொம்ப நன்றி. இந்த தினம் இந்த நிகழ்ச்சியை கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. நான் அந்த சர்வதேச பகுப்பாய்வாளர்கள்லாம் சொன்னால, அது ஏன் இதுலேயே சொன்னேன் அப்படின்னா, இன்டர்வியூ முடிச்சு கூட சொல்லியிருப்பேன், பட் ரெக்கார்டில் இருக்கணும், இதுவும் 3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எல்லாரும் பார்க்கணும், ரெக்கார்டில் சொல்லணுன்றதுக்காக சொன்னேன். ஸோ இந்த தினம் நிகழ்ச்சியில் கலந்துட்டு இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பண்ணமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஷோ பண்ணுறதுக்கு காரணம் நம்மளுடைய வெல்விஷர் அக்கா. அவங்க தான் புர்கினா ஃபாசோ இப்ராஹிம் ட்ரோரே பற்றி ஒரு பாட்காஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை போய் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இவ்வளோ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் பாட்காஸ்ட் பண்ணணும், இன்னும் விரிவாக பேசணும் அப்படின்னா அதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். மற்றொரு பாட்காஸ்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ். வாய்ப்புக்கு நன்றி.